அனைவருக்கும் இதயம் நிறைந்த அன்பு கலந்த இனிமையான மாலை வணக்கங்கள். விழுப்புரம் மாவட்டத்தினுடைய இந்த 3வது புத்தக திருவிழாவிலே முதல் புத்தக திருவிழாவிலிருந்து 3வது முறை நான் வரேன் தொடர்ந்து. அதாவது கிரிக்கெட்டில் மட்டும் ஹேட்ரிக் கிடையாது, புத்தக திருவிழாலையும் ஹேட்ரிக் அடித்தவன் ஈரோடு மகேஷ் என்று சொல்வதில் ஒரு பெரிய பெருமை. மாவட்டங்கள் தோறும் மிக மிக சிறப்பாக இந்த புத்தக திருவிழாவை வருடந்தோறும் நடத்தி வந்து வாசிப்பினுடைய முக்கியத்துவத்தை இதயத்தினுடைய ஆழத்தில் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கோடு செயல்பட்டு வருகிற தமிழ்நாடு அரசிற்கும் பபாசி நிறுவனத்திற்கும் இவ்வளவு அருமையாக இந்த புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்த விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்திற்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் இந்த இனிமையான நேரத்திலே என் இதயம் கனிந்த கலந்த நன்றிகளை சொல்ல மீண்டும் எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எந்த ஊர் புத்தக திருவிழாலையும் போய் பேசுகிறப்பையும் வராத ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் நடக்கிற புத்தக திருவிழாவில் பேசுகிறப்ப எனக்கு வரும். அங்கே ஒரு அம்மா பார்க்குறாங்க, எல்லா ஊர்லேயும் தான் சொல்லுவான் போல இருக்கு, அப்படி சந்தேகமாக பார்க்காதீங்கம்மா, நான் உண்மையிலேயே சொல்கிறேன். சென்ற ஆண்டு புத்தக திருவிழா நான் பர்வீன் அக்காவோட பேசினேன், கரெக்டானே? பர்வீன் அக்காவோட பேசினேன். அப்ப நான் சொன்னேன், எனக்கு தெரிஞ்சு ஒரு புத்தக திருவிழா பேச்சாளர்கள் மேடை ஏறி பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மக்கள் அமர்ந்து தயாராக இருக்கிற மிக சில மாவட்டங்களும் விழுப்புரம் முதன்மையான இடத்தில் இருக்கிறது என்று சொல்வதில் எனக்கு பெருமை. ஒரு பேச்சாளருக்கு அதான முக்கியம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு பேச்சாளர் நல்ல பேச்சாளரா, வெற்றி பெற்ற பேச்சாளரா, புகழ்மிக்க பேச்சாளரா எப்படி மாறுறாரு? அவர் பேச்சின் திறமையா, மொழியின் ஆற்றலா, இலக்கிய வளமையா, இல்ல பல்துறை அறிவா? இது எதுவுமே கிடையாது. ஒருத்தன் எவ்வளவு பெரிய ஜாம்பவான் வேணா இருக்கலாம், ஆனா எதிரில் அமர்ந்திருப்பவர்கள் ரசிப்பவர்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த பேச்சுக்கான மணிமகுடம் கிடைக்கும் என்பது எல்லா பேச்சாளர்களுக்கும் தெரியும். அதனாலதான் விழுப்புரம்னா எல்லாரும் பேசுறதுக்கு ஆசையா ஓடி வந்துருவோம். நான் உண்மையிலே தமிழ்நாட்டிலே விழுப்புரம் கடலூரை தான் சரியா கேட்க மாட்டாங்களோன்னு நினைச்சேன். நீ ஏண்டா அப்படி நினைச்சேன்னு என்னை செருப்பாலே அடிச்ச மாதிரி முதல் புத்தக திருவிழாவில் நான் பேசின விஷயங்களை நீங்க கை தட்டி ஆர்ப்பரிச்சு கேட்ட விதம் அன்று இரவு முழுவதும் என் தூக்கத்தை கெடுத்தது. எந்த சூழலிலும் யாரையும் குறைத்து மதிப்பிடக் கூடாது என்பதை வாழ்க்கையில் அப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன். அதனாலதான் மனசாட்சியா இனி என்ன தலைப்பு அப்படின்னு பபாசிலிருந்து முருகன் கேட்கிறப்ப யாரையும் மதித்து வாழ் அப்படின்னு தலைப்பு கொடுங்க. யாரையும் மதித்து வாழ். இப்ப இவ்வளவு ஹார்ன் அடிக்கிறாங்க, கேக்குதா? இந்த ஹாரன் சத்தம் ஹார்ன் அடிக்கிற எல்லாருக்கும் தெரியும், முன்னாடி போற வண்டி போனோன்னு தான் நம்மளால போக முடியும். ஆனா ஏஆர் ரகுமானும் இளையராஜாவும் அனிருத்தும் ரோட்லயே இருப்பானு. அவர் அங்க போய் சிம்பனி போட்டு இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தாருன்னா நம்ம ரோட்லயே சிம்பனி போடுவான். இவன் என்னன்னா, இவங்க எல்லாருமே எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இவ்வளவு வேகமா போய் நாட்டை காப்பாத்தினா பரவாயில்ல, நியாயமா இல்லையா? அவ்வளவு வேகமா போய் என்னத்தை சாதிக்க போறோம்? ஒரு சின்ன விஷயம், நீங்க பஸ்ல உட்காந்து இல்ல லாரியில உட்காந்து இல்ல கார்ல உட்காந்து டூ வீலர்ல உட்காந்து ஹார்ன் அடிக்கிறீங்க, முன்னால போறவங்க வேகமா போகணும்னு. ஆனா வயதானவர்கள் நடந்து போகிற பொழுது அவர்களால் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு மேல் சத்தத்தை கேட்க முடியாதே, அது அவர்களுக்கு தொந்தரவாக இருக்குமே என்று எந்த ஓட்டுநர் நினைக்கிறாரோ அந்த ஓட்டுநருக்கு இயற்கை தானாக வழிவிடும் என்பது நியதி. நம்ம ஊர்ல இதுல வேற என்ன தெரியுமா, எல்லா ஊர்ல இருக்கிறவங்களும் இதை சொல்றாங்க, சார் இப்ப சார் இந்த ஊர்ல மட்டும் ஓட்டிட்டா எந்த ஊர்ல வேணா ஓட்டிடலாம். இது விழுப்புரத்தில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க, ஈரோட்டில் இருக்கிறவங்களும் சொல்றாங்க. நன்றிண்ணே. அப்படி வச்சுட்டா அது இது ரொம்ப அடுத்த பேச்சு திருப்ப முடியாது, அப்புறம் திருப்பிக்கலாம். விழுப்புரத்தில் இருக்கிறவங்க சொல்றாங்க, ஈரோட்டில் இருக்கிறவங்க சொல்றாங்க. எந்த ஊருக்கு போனாலும் அந்த ஊர்ல தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேர் மாவட்டத்தில் இந்த ஊர்ல ஓட்டிட்டீங்கன்னா எந்த ஊருன்னா ஓட்டலாம். ஏன் சார் அப்படி ஓட்டுறான் சார், எல்லாம் மதிக்கவே மாட்டேங்கிறான் அப்படின்னு ஒன்மையில போயிட்டு இருக்காரு.
இந்த நகைச்சுவைக்கு பெரிதாக சிரித்த உங்கள் கால்களை தொட்டு வணங்க கடமைப்பட்டது. ஏன்னா இப்போ நான் உள்ள வந்து காரில் வந்து இறங்கணுன்னே, இந்த பையன் இங்கே பார்த்தனேன், காரில் வந்து இறங்கணுன்னே ஒரு சகோதரி அவங்க குழந்தையோட வந்திருந்தாங்க. அவங்க வணக்கம் சொல்லுன்னு சொல்றதுக்கு முன்னாடி அந்த பையன் அவ்வளோ சிரிச்ச முகத்தோட குனிஞ்ச வணக்கம் சொன்னான். நான் உண்மையிலே சொல்லவா, அப்படி ஒரு அழகான வணக்கத்தை என் வாழ்க்கையில் நான் எதிர்கொண்டதே கிடையாது. எங்க இருக்கீங்களா சகோதரி? வணக்கம் சொல்லி கிளம்பியாமா? இங்க எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்தது அந்த பையன். எங்கேயோ உட்காந்துருந்தானே செயல் எங்கேயோ வணக்கம் சொல்லிட்டு, அது ஒரு டீசெண்டான குடும்பம் போல வணக்கம் சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க போல. வந்த மாமா வணக்கம் சொன்னியா கிளம்பு, மாமா பேசுவார், அவன் பேசுவான் எனக்கு தெரியும், வா சொன்னதெல்லாம் வீணா போச்சா, பாராட்டினதெல்லாம் இருப்பாங்க, எங்கேயாவது இருப்பாங்க, உள்ள புத்தகம் கூட பார்க்க போயிருக்கலாம். அவ்வளோ அழகா சிரிச்ச முகத்தோட, எனக்கு தெரிஞ்ச அந்த பையன் 2ஆம் 3ஆவது படிப்பான் சார், அவ்வளோதான். அவ்வளோ அழகா வணக்கம். நான் இன்னைக்கு சொல்றேன், இன்னைக்கு நான் ஒரு கேள்வி உங்க முன்னாடி வைக்கிறேன். உங்க வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெரியவர்களை மதிக்க சொல்லி நம்ம சொல்லி தரோமா? தாத்தா பாட்டி வந்தா எங்க வீட்டில் நான் எந்திரிக்கலைன்னா அதுக்கப்புறம் அடுத்த 4 நாள் நான் எந்திரிக்கவே முடியாது, அடி பிரிச்சுடுவார் எங்க அப்பா. வீட்டுக்கு என்ன பெரியவங்க வராங்க, நீ உட்காந்துருக்க அப்படிம்பாரு. உட்காந்துருக்கிறதுக்கும் பெரியவங்க வரதுக்கும் என்ன சம்பந்தம்? வாயை உடைச்சிருவார். அதுக்கப்புறம் அதை கேட்கறது இல்லை, எந்திரிச்சு நின்றது. இப்ப எந்திரிச்சு நின்னாதான் மரியாதையா அப்படின்னு குதிரக்கமா ஒரு கும்பல் கிளம்பும். நாங்கள் தாத்தா பாட்டியை மதித்தால் போதாதா, எந்திரிச்சு நின்னாதான் மரியாதையா? கிடையவே கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், ஏன் பெரியவங்க வரப்ப குழந்தைங்க எந்திரிச்சு நிக்கணும்னு சொல்றாங்கன்னா, நாளை நீ பெரிய மனிதர்களை சந்திக்கிற பொழுது வீட்டில் இருக்கிற மாதிரியே ஒரு பெரிய மனிதர் வரப்ப நீ உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, அவரால் உனக்கு காரியம் ஆகணும்னு இருந்துச்சுன்னா அந்த காரியம் அந்த இடத்தில் உனக்கு நடக்காது. நல்ல பழக்கத்தை வீட்டில் இருந்து துவங்கு என்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் பெரியவங்களுக்கு எந்திரிச்சு வணக்கம் சொல்லுன்னு. இப்பெல்லாம் நீ ஒரு ஸ்கூல் ஆனுவல் டேக்கு போயிருக்கேன், ஒரு 4ஆவது படிக்கிற பையன் வந்து பேசுறான், ஹாய் ப்ரோங்கிறான். ஹாய் ப்ரோ அப்படின்னா சத்தம் வருது, ஆளக்கண்ணன் பார்த்தா தரையா இருக்கான். என்னடா கேட்கிறேன், உங்க ப்ரோக்ராம் பார்ப்பேன் ப்ரோ, நல்லா பேசுறீங்க பட்டிமன்றத்துல, விஜய் டிவில எல்லாம் கூட வரீங்க போல இருக்கு. யாரு? நானும். ஆமாப்பா, ஆல் தி பெஸ்ட் ப்ரோ, கீப் கோயிங், சிபிஎஸ்சி சிலபஸ், கீப் கோயிங். ஓஹோ சரிங்க சார். கூலா இன்னைக்கு இருக்கிறவங்கள, இன்னைக்கு ஒரு இளைய தலைமுறைகிட்ட இருக்கிற பிளஸும் அதுதான், மைனஸும் அதுதான். என்ன? யாரை பார்த்தும் பயம் இல்லை, அது பிளஸ், அதே தான் மைனஸ். அது பிளஸ், அதே தான் மைனஸ். அந்த வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களே, இந்த படிக்கிற பிள்ளைங்க வீட்டில் இருந்ததுன்னா பிபியில் செத்துருவாங்க போல இருக்கு. எல்லா அம்மா அப்பாவும் படிச்சியா 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 படி, நல்ல படி, நல்ல. இவன் சொல்றான், நீ சொல்லிட்டு போயிடுவ, யார் படிக்க? நல்லா படிக்கிறேன், இமாம்பரி புக்கு படி, 2 பக்கம் படிச்சு நீயும் உன் புருஷன் விடியதுல ஒப்பீங்கன்ட்ட கை தட்டுறாங்க. 2 பக்கம் ஒப்பி. அந்த அம்மா சொல்லுது, நாங்களடா படிக்கிறோம் தெரியுதுல்ல, நான் தானே படிக்கிறேன், எனக்கு படிக்க தெரியும், போ. உங்க அப்பா வரட்டும், அப்பாவுக்கு ஒரு பக்கம் கொடுத்தாலே படிக்க மாட்டார், எனக்கு தெரியும், போ. அவ்வளோ உறுதியாக இருக்காங்க அவங்க அப்பா டேலண்ட்ல. நீ போ, நான் பார்த்துக்கிறேன், கவலையே கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைங்களை கூட்டிட்டு புத்தக திருவிழாவிற்கு வந்த பெற்றோர்களுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய மிக சிறந்த பாராட்டுகள். உண்மையிலே வாழ்த்துறேன். அந்த குழந்தைக்கு விவரம் தெரியுதோ தெரியலையோ கூட்டிட்டு வரீங்கல்ல, அதுதான் முக்கியம். கூட்டிட்டு வந்து புத்தகங்களை அறிமுகப்படுத்துங்க. உங்க வாழ்க்கையில உங்க குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய முதல் உற்ற தோழன் புத்தகங்கள் மட்டும்தான். அவன் படிக்க ஆரம்பிச்சாலே எது சரியான பாதைன்னு தெரிஞ்சுக்குவான், அவன் பாட்டு டிராவல் பண்ணி போவான். இங்க இருக்கிற பெற்றோர்கள் குழந்தைகளை கூட்டிட்டு வந்ததுனால சொல்றேன், இந்த யாரையும் மதித்து வாழ் அப்படிங்கிற தலைப்பு இது எங்க இருந்து நான் எடுத்தேன் அப்படின்னா, பாரதியினுடைய புதிய ஆத்திச்சூடியில் இருக்கு. பாரதியாரோட புதிய ஆத்திச்சூடியில் இருக்கு, யாரையும் மதித்து வாழ். அந்த மனுஷன் பேசாத விஷயமா? மனுஷனையா இருந்தாலும் மதிக்க சொன்னா, காக்கை குருவி எங்கள் கூட்டம் நிற்கும், காக்கை குருவி எங்கள் சாதி நில், கடலும் மலையும் எங்கள் கூட்டம். காக்கை குருவியே மனுஷ ஜாதியில சேர்த்தான் பாரதி. நம்மால் கூட இருக்கிற மனுஷனையே ஜாதியில சேர்க்க மாட்டேங்கிறான். நீ என்ன ஜாதி? நல்லா பழகிறான், ஒரு வாரம் கழிச்சு
நல்லா பேசுறீங்க, நல்லா பழகுறீங்க, தன்மையா இருக்கீங்க. நீங்க யாரு? நாங்க ஈரோடு மகேஷ். அப்படி இல்லைங்க, நீங்க யாருன்னு கேட்டேன். அதான் சொன்னேன், நாங்க ஈரோடு மகேஷ். அது இல்லைங்க, ஈரோட்டில் நீங்க யாரு? ஈரோட்டில் நாங்கள் மனுஷங்க, சென்னை வந்தால் நாங்களாம் செவ்வாய் கிரகவாசிகள், உங்கள் ஊருக்கு வந்தால் ஏலியன்ஸுன்னு. என்ன எப்படி சொல்கிறீங்க? என்ன வாங்குறான்? நான் என்ன கேட்குறேன், ஒரு மனிதன் எந்த ஜாதியை சேர்ந்தவன் என்று தெரிந்து கொள்வதில் சக மனிதனுக்கு இருக்கிற ஆர்வம் மாதிரி இந்த உலகத்தில் எந்த உயிரினத்திற்கும் இல்லை. உண்மையா? ஓ, சிங்கம் கேக்குதா, புலி கேக்குதா? அதனாலதான் பேச முடியாது. ஒரே ஒரு விஷயம் இயற்கை கொடுத்தது மனுஷனுக்கு, பேசுறத. பேசியே கெடுக்கிறான், நல்லதே பேச மாட்டேங்கிறான். என்ன என்ன ஜாதி, நீங்க என்ன? நான் பெரம்பலூர் புத்தக திருவிழாவில் சொன்னேன், ஒரு புதுக்கவிஞர் ஒரு புதுக்கவிதை எழுதியிருந்தாரு. சாதி மயிரெல்லாம் சங்கமித்துக் கொண்டது சவரக்கடையில். எவ்வளவு அழகான மூணே வரி, செருமாச்சு மாதிரி போகடா எல்லாம். என்னடா பேசுறீங்க? மனுஷனா பாருங்க, யாரையும் மதித்து வாழ். மகாகவி பாரதி சொன்னது. சூரத்துல 1907 டிசம்பர் 26 காங்கிரஸ் மாநாடு நடைபெறுது. சேரு சகதியமா இருக்கு அந்த இடம். திலகர்னு ஒரு மனுஷனை மகாகவி பாரதி சந்திக்கணும்னு போறாரு. அதுக்கு முன்னாடி திலகரை பார்த்தது இல்ல, யார் திலகர்னு தெரியல. ஏற்பாடு வேலைகள் எல்லாம் திலகர் செய்து கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை மட்டும் மகாகவி பாரதி கேள்விப்படுறாரு. நேரா போறாரு, மழை பெய்யுது, சேரும் சகதியமா இருக்கு, நூத்துக்கணக்கானவர்கள் இருக்காங்க. அந்த நூத்துக்கணக்கான மனிதர்கள்ல யார் பாரதி என்று, யார் திலகர் என்று பாரதிக்கு தெரியவில்லை. ஒரு மனுஷன் சேரு சகதின்னு பார்க்காம எல்லாரையும் கொடை பிடிச்சிட்டு இதை செய்யுங்க அதை செய்யுங்க அவரும் வேலை செஞ்சு எல்லாரையும் வேலை செய்ய என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காரு, ஊக்கம் கொடுத்துட்டே இருக்காரு. அந்த குடை பிடித்த மனிதனை முகம் மறைத்திருந்தது. அந்த குடையை மெல்ல மேலே நிமிர்த்தி முகத்தை பார்த்தவுடன் சாஷ்டாங்கமா சேரு சகதியில மகாகவி பாரதி திலகர் கால்களில் விழுந்தாராம். அந்த மனுஷன் எழுதலாம், யாரையும் மதித்து வாழ். அந்த மனுஷன் எழுதலாம், யாரையும் மதித்து வாழ். என்ன வார்த்தைங்க, என்ன ஒரு சொற்றொடர். இந்த 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 ஒரு சொற்றொடருக்குள்ள நம்ம வாழ்க்கை அடங்கி போச்சு. நீங்க எப்ப சக மனிதன் மீதான மரியாதையை தருகிறீர்களோ இந்த உலகம் உங்களுக்கான மரியாதையை தர காத்திருக்கிறது. நம்ம மரியாதை எப்படி தரோம்? அந்தஸ்தா இருந்தா தரும், பதவியில் இருந்தா தரும், சொத்து வச்சிருந்தா தரும். அவனால ஒரு காரியம் ஆகணும்னா மரியாதை தரோம், மதிக்கிறோம். இல்ல அம்மா அப்பாவே இன்னைக்கு சொத்து வச்சிருந்தாதான் பிள்ளைங்க மதிக்கும். எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கேன், அதான் உன்னை படிக்க வச்சதுலயே போச்சா, நாளைக்கு சோத்துக்கு வந்து நின்றாரு. ஒன்றுமே இல்லை. இன்னைக்கு பசங்க கேட்கறாங்க, அப்புறம் என்ன பெத்த? அப்படி யாராவது கேட்டா அன்னைக்கே விஷம் வச்சிருங்கிற. அவன் வைக்க மாட்டான் தைரியத்தில் தான் கேட்கறான், என்னையா பெத்த திமுறா கேட்குதுல நீ குழந்தைங்க, என்னையா பெத்த? பாப்பா தவறுதான், இந்தா என்னது சத்து டானி குடிச்சா ஸ்ட்ரைட்டா போயிடுவேன், அமுச்சு விடுங்க. என்ன அப்படி திமிரு பசங்களுக்கு? கேட்கணும்ல. ஆனா கேட்க வேண்டிய இடத்துல இருக்கிற நாம அமைதியா இருக்கும். இன்னைக்கு சொத்து இருந்தாதான் பெற்ற பிள்ளைகள் தாய் தந்தையரை மதிக்குது. அதிகாரத்தில் ஒருத்தர் இருந்தா அவரால் காரியம் ஆகணும்னு சக மனுஷன் மதிக்கிறான், புகழ்றான். இது எதுவுமே இல்லாம நான் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு வாசகத்தை படிச்சேன். இது எதுவுமே இல்லாம ஒருத்தன் சக மனுஷனை மதிச்சாரு வச்சுங்களேன், அவன் தான் மிகச்சிறந்த நபர். உங்களுக்காக எதுவும் செய்ய முடியாதவர்களை, இந்த வாக்கியத்தை நல்ல மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்காங்க. உங்களுக்காக எதுவும் செய்ய முடியாதவர்களை நீங்கள் எவ்வாறு நடத்துகிறீர்கள் என்பதில் இருக்கிறது உங்களுடைய மனிதத்தன்மை. அவனால் நம்மளுக்கு எதுவுமே செய்ய முடியாது, ஆனா அவனை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம் அதுல இருக்கு நம்ம மனுஷனா இல்லையா. நாம நடத்துறதே இல்லையா. இந்த ஹைவேஸ் போறோமே, இந்த ஹைவேஸ்ல வரிசையா ஹோட்டல் கட்டி விட்டுறானுங்க. வயதானவர்களை அங்க வாட்ச்மேனா போட்டுறாங்க செக்யூரிட்டியா. மழை வெயில் புயல் என்னனாலும்
அந்த மனுஷன் ஒரு விசில வச்சுக்கிட்டு ஒரு கொடியை வச்சுக்கிட்டு ஆட்டிக்கிட்டே இருக்காங்க. வாங்க எங்க ஹோட்டலுக்கு வாங்க, எங்க ஹோட்டலுக்கு வாங்க, எங்க ஹோட்டலுக்கு வாங்க. அன்னைக்கு நான் பார்க்கிறேன், அருகருகே 2 உணவகங்கள், கார்ல வந்த ஒரு இளைஞர் கூட்டம், அந்த வாட்ச்மேன் இருக்க அந்த செக்யூரிட்டி கூப்பிடுற ஹோட்டலுக்குள்ள போற மாதிரி போயிட்டு பக்கத்து ஹோட்டலுக்கு போய் சிரிக்கிறார். தெரிஞ்சே யாரும் தப்பு செய்ய போறது இல்லை, ஆனா அது தப்பு தானே. சிரிக்கிறாங்க. நான் பக்கத்தில் நிக்கிறேன். கிட்டத்தட்ட 60 கடந்த வயது முதிர்ந்த மனிதர் அவர். முகத்தில் மிகப்பெரிய சோர்வோடு அந்த இளைஞரின் சிரிப்பை அவர் கடந்து போகிறார். மெல்ல அருகில் சென்று அவரிடம் கேட்டேன், உங்களுக்கு வருத்தமாக இல்லையா? வேறு ஏதாவது வேலைக்கு செல்லலாமே. அதற்கு அவர் சொன்னார், ஏழையை எந்த வேலையில் இருப்பவன் மதிக்கிறான் என்று கேட்டார். இன்னொரு இடத்துக்கு போனாலும் இதான நிலைமை. பழகிருச்சு தம்பி, பழகிருச்சு தம்பி. யோசிச்சு பாருங்களேன், நம்ம மதிப்பு எப்படி தரும்? ஒருத்தரை மதிக்கிறதுனா அவருக்கு ஒரு ஸ்டேட்டஸ் எதிர்பார்க்கிறோம்ல. நான் இப்ப சமீபத்தில் ஒரு மேடையில் பேசுறப்ப சொன்னேன், உங்களுக்கு தரப்படுகிற மரியாதை எல்லாம் உங்களுக்கு தரப்படுகிற மரியாதை அல்ல, நீங்கள் இருக்கிற இடத்திற்கு தரப்படுகிற மரியாதை. ஈரோடு மகேஷ் இதே ஈரோடு மகேஷ் டிவியில் வரல, விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல டீ குடிச்சிருந்தா ஒரு ஆள் சீண்ட போறது இல்லை. நான் தான் ஈரோடு மகேஷ், குடுறாட்டிய ஈரோடு. எனக்கு ரொம்ப பிடிச்ச காமெடி செந்தில் கவுண்டமணி அண்ணன், அந்த 2 அண்ணன்கள் பண்ணதில் காமெடி எனக்கு ரொம்ப பிடிச்சது. கரகாட்டக்காரல்ல இந்த வாழைப்பழ ஜோக்குக்கு முன்னாடி ஒரு காமெடி நடக்கும். அவர் கடையில் போய் செந்தில் சார் அண்ணன் அப்படின்னு வாழைப்பழம் வாங்க போவார். அப்போ கடைக்காரத்தை செந்தில் நான் கேட்பாரு, எங்கள் அண்ணன் 2 வாழைப்பழம் கேட்டாருன்னு. அது கடைக்காரர் சொல்லுவார், உங்கள் அண்ணன் என்ன பெரிய கலெக்டரா, காசு கொடுத்தா யாருக்கு வேணா வாழைப்பழம் தருவேன். இவ்வளவுதான் நம்ம நிலைமை. நம்ம இருக்கிற பொசிஷனை விட்டுட்டு தனியாளா நம்ம நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கான மரியாதையே கிடையாது. என்கிட்ட எல்லாரும் கேட்பாங்க, நீங்க ரொம்ப சிம்பிளா இருக்கீங்களேன்னு கேட்பாங்க. நான் நினைச்சுப்பேன், அப்துல் கலாம் அவர்கள், இஸ்ரோ சிவன் அவர்கள், இவங்கெல்லாம் இருக்கிற இடமே தெரியாது, அவ்வளோ அமைதியா வாழ்ந்துட்டு போனாங்க. அவர்களை வரலாறு தன் பக்கங்களில் குறித்து வைத்திருக்கிறது. அவங்களை கம்பேர் பண்றப்ப நாமெல்லாம் கால் தூசிக்கு சமம் கூட கிடையாது. நாம எவ்வளவு அடக்கமா இருக்கணும், நம்ம எவ்வளவு அடக்கமா இருக்கணும். யார் என் கூட போட்டோ எடுத்துக்கிட்டாலும், யார் என் கூட பேசினாலும், யார் என்னை புகழ்ந்தாலும் நான் எடுத்துக்குவேன், இது எனக்கான மரியாதை அல்ல. அது அந்த தெளிவு எனக்கு இருக்கு, அதனால அமைதியா இருப்பேன் எப்பயுமே. அந்த தெளிவு இல்லைன்னு வச்சுங்களேன், அப்புறம் போட்டோ எடுத்துக்கலாம் அப்படிமா. ஒன்னு சொல்லவா, பிரபலங்களின் வெளிச்சமே நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதத்தில் இருந்து வருகிறது என்கிற தெளிவு எந்த பிரபலத்திற்கு இருக்கிறதோ அவர்கள் கால்கள் தரையில் மட்டும் இருக்கும். கொஞ்சம் அப்படிதான் அன்புல அப்படிதான் இருப்பாங்க மக்கள், அன்புல அப்படிதான் இருப்பாங்க. ஒரு அண்ணெல்லாம் ஃபுல்லா சரக்க போட்டு எனக்கு முத்தமே கொடுத்துருக்காரு. அப்புறம் முத்தம் கொடுத்துட்டு சொல்றார், தம்பி போட்டிருக்கேன். அப்புறம் என்ன சந்தன வாசியா வருது ஒன்று இருந்து தெரியுதுன்னு தப்பா எடுத்துக்காத, உன்னை ரொம்ப பிடிக்கும் அதனாலதான், நல்ல வேலை கண்ணத்தோட நிறுத்தினேன்னு. நமக்கு அதுல ஒரு சந்தோஷம். அவ்வளவு. மலையாள நடிகர், மிகப்பெரிய மாபெரும் நடிகர், இன்னைக்கும் இந்திய திரையுலகத்தில் மம்முட்டி அவர்கள், அவர் 3ஆம் பிறை அப்படின்னு அவர் எழுதின புத்தகம் தமிழாக்கம் பண்ணியிருக்காங்க. சைலஜா அவர்கள் அவசியம் எல்லாரும் வாங்கி படிங்க. 3ஆம் பிறை அந்த புத்தகத்தோட பேர். அதில் மம்முட்டி அவர்கள் ஒரு இன்சிடென்ட் சொல்றாரு. பழக்கம் போற படப்பிடிப்புக்கு ஒரு வீட்டுக்கு போயிருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிறவர் அந்த வீட்டினுடைய ஒரு பகுதியை வாடகைக்கு படப்பிடிப்புக்காக கொடுத்துருக்காரு. மம்முட்டி சொல்றாரு, பொதுவாக நான் யாரோடையும் போட்டோ எடுத்துக்கிறது இல்லை, ஏன்னா நடிகர்களுக்கு முத்தம் கொடுப்பேன் அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பெட்டு கட்டிட்டு வந்து இறங்குறவங்களாம் இருக்கான், என் அனுபவத்தில் எனக்கு தெரியும். அதனால இவங்க எந்த மாதிரி தன்மையுடைய மனிதர்கள்னு தெரியாமையே அதை யோசிச்சுக்கிட்டே நான் யார்ட்டையும் அதிகமாக நெருங்க மாட்டேன், அதனால ஒரு இடைவெளி வச்சுப்பேன். இதை நிறைய பேர் பயங்கர கர்வம் முடிச்ச ஆளு மம்முட்டி நினைச்சுப்பாங்க. ஆனா என்ன பண்றது, எனக்கு அந்த பயம் இன்னும் மனசுக்குள்ள இருக்கு,
அந்த மாதிரி தான் ஒரு நாள் ஷூட்டிங் ஹவுஸ், நான் ஷூட்டிங் போயிருந்தேன் அந்த வீட்டுக்கு. நிறைய பேர் வந்திருந்தாங்க. ஒரு பையன் எந்த அனுமதி இல்லாம நான் இருக்கிற ரூம்குள்ள வந்துட்டான். வந்துட்டு என்னை பார்த்து சிரிச்சான். நானும் சிரிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு என்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்பி பார்க்குறேன், அந்த அறையினுடைய மூலையில் நின்று என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். என்ன வேணும்னு கேட்டேன். ஒன்றும் வேண்டாம், உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன், அது போதும் தான். இல்லை நீங்கள் வெளியில் போப்பா, நீ வெளியில் போ, நான் மேக்கப் போடணும், ட்ரெஸ் மாற்றணும், எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது, நீ வெளியில் போனேன். நான் எந்த தொந்தரவும் செய்யாமல் இங்கேயே நின்றுக்கிறேனே, நான் எந்த தொந்தரவும் செய்யாமல் இங்கேயே நின்றுக்கிறேன் அப்படின்னு மம்முட்டி எழுதுறாரு. எனக்குள் மம்முட்டி என்கிற ஈகோ சற்றே முளைத்து வெளியில் வந்தது. கழுத்தை பிடித்து அவனை வெளியில் தள்ளினேன். வெளியில் காத்திருந்த மக்கள் அனைவரும் இதை பார்த்திருப்பார்கள். என்னால் வேறொன்றும் செய்ய இயலவில்லை. அன்னைக்கு படப்பிடிப்பு முடியுது. அந்த ஹவுஸ் ஓனர் வராரு. வந்தோன்னே வணக்கம், ரொம்ப சந்தோஷங்கிறாரு. இவரும் வணக்கம், ரொம்ப சந்தோஷம் நீங்கள் வீடு கொடுத்ததுக்குன்னு மம்முட்டி சார் சொல்கிறாரு. வாப்பாங்கிறாரு. அந்த பையன் தயங்கி நிற்கிறான். வாப்பாங்கிறாரு ஒரு பையனை. மறுபடியும் அந்த பையன் தயங்கி நிற்கிறான். ஹவுஸ் ஓனர் வாப்பாங்கிறாரு. வரான். பார்த்தா யாரை கழுத்து பிடிச்சி இவர் வெளில தள்ளாரோ அந்த பையன் நிற்கிறான். ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, இவன் தான் என் பையன். மம்முட்டி சாருக்கு எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உயிரே இல்லை, 5 நாள் படப்பிடிப்பு போயிருக்கு. இவன் அப்படியா, சாரி தெரியாம நடந்துருச்சு அப்படின்னு இவர் சொல்றாரு. அடுத்த வரி மம்முட்டி அவர்கள் எழுதுறாரு, அவன் சிரித்தபடியே மீண்டும் என்னை பார்த்து நின்றிருந்தான். அவன் ஏற்கனவே என்னை மன்னித்திருந்தான் என்பதை அவன் சிரிப்பு எனக்கு அடையாளம் காட்டியது. அவன் சொல்றாரு, வாழ்க்கையில சில சொற்களை நாம் கவனமாக பயன்படுத்த வேண்டும், எல்லோரையும் மரியாதையாக நடத்த வேண்டும் என்பது அந்த இளைஞன் சம்பவத்தின் மூலமாக எனக்கு தெரிந்தது. கலவரத்தில் தீ வைப்பவர் ஒரே ஒரு நிமிடம் மட்டும் யோசித்து தீ வைக்காமல் இருந்திருந்தால் எவ்வளவு பெரிய கலவரம் தடுக்கப்பட்டிருக்கும் என்கிற எண்ணம் ஒவ்வொருவருக்குள்ளும் வந்தால் எல்லாமே இங்க சுகமா முடியுங்கிறார். நான் நினைச்சு பார்க்குறேன், யாராவது வந்தா அப்படிதான் இருப்பாங்க மக்கள், என்ன பண்ண முடியும்? அன்பு தானே எல்லாமே. வேற என்ன? இப்ப இவ்வளவு பேர் வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, உங்களுடைய நேரத்தை செலவு செய்து உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை விட்டுட்டு விழுப்புரம் மாவட்டம் புத்தக திருவிழா நடத்துதுன்னு தெரிஞ்சு புத்தகத்தை பார்த்துட்டு நான் பேசுறது ஒரு மணி நேரமோ 3/4 மணி நேரமோ அந்த பேச்சை கேட்கணும்னு உட்கார்ந்துருக்கீங்களே, ஒரு மனிதன் சக மனிதனுக்கு தருகிற அதிகபட்ச மரியாதை உங்கள் நேரத்தை எனக்காக கொடுப்பது மட்டும்தான். அதுதானே வாழ்க்கை. ஒரு மனுஷன் அடுத்த மனுஷனுக்கான நேரத்தை கொடுக்கறதான வாழ்க்கை. நாம என்ன பண்ணிடுறோம், ஒரு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடுறோம். முன்கூட்டிய முடிவுகள் மனுஷனுக்குள்ள எப்பயுமே இருக்கு. முன்கூட்டிய முடிவுகள் எப்பயுமே இருக்கு. ஓ இவங்களா இப்படிதான் இருப்பாங்க, அவங்களா அப்படிதான் இருப்பாங்க, இந்த கடையா சரியா இருக்காது, ஓ போலீஸ்காரங்களா கண்டிப்பா தான் இருப்பாங்க, ஓ எல்லாருமே லஞ்சம் வாங்குவாங்க, கவர்மெண்ட் ஆபீஸா சரி கிடையாது, நடிகர்களா அவனுங்களாம் ஊதாரிங்க, ஓ பணக்காரங்களா அவன் ஊர் அடிச்சுதான் சம்பாதிச்சிருப்பான். இதெல்லாம் முன்கூட்டிய முடிவு. ஆனா பழகி பார்த்தோம்னா அதே ஆள் சொல்லுவான், என்ன மனுஷங்க, அதுக்கு முன்னாடி என்ன மனுஷன், அதே வாய், அதே நாக்கு, அதே மொழி, என்ன மனுஷங்க அப்படின்னவே கொஞ்சம் எனக்கு என்ன மனுஷங்க ஹஸ்கி வாய்ஸ்ல போயிட்டான். தங்கமான ஆளு, நினைச்சு கூட பார்க்கல. பழகின 2 நாள்ல சாட்சிக்கிட்டாங்க நம்மள அன்புல. தப்பா நினைச்சிட்டாங்க அந்த ஆளை பத்தி. எல்லாரும் சொல்றோமா இல்லையா? ஏன் முன்கூட்டியே முடிவெடுக்கணும்? யாரை பத்தி யாருமே முன்கூட்டியே முடிவெடுக்காதீங்க. இந்த விழுப்புரம் புத்தக திருவிழால சொல்றேன், ஒருவரை சந்திக்க போவதாக இருந்தால் காலி பாத்திரமாக அவரை சந்திக்க போங்க. மனசை காலி பாத்திரம் மாதிரி வச்சுட்டு போங்க. அந்த மனிதன் என்ன தருகிறானோ அதுதான் அந்த மனிதனுடைய அடையாளமே தவிர நீங்கள் நிரப்பி வைத்திருப்பது அந்த மனிதனுடைய அடையாளம் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நான் யாரை பார்க்க போறப்ப எம்டியா தான் போவேன் மனசை வச்சுக்கிட்டு. முன்கூட்டிய முடிவோட போனா நம்மளால, அவர் நல்லவரா இருந்தாலும் நம்மளால கேட்க முடியாது. ஒரு குழந்தை 2 ஆப்பிள் வச்சிருந்துதான், உறவினர்கள் வீட்டுல ஒரு கெட் டுகெதர் 2 ஆப்பிள் வச்சிருந்துதான். என் பையன் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிடுவான் அந்த அம்மா பெருமையா சொல்லிட்டு, உறவினர்கள் முன்னாடி சொல்லிட்டு ஹாலுக்கு வந்து 2 ஆப்பிள் வச்சிருக்கான்ல, அந்த அம்மா கேட்டுச்சான், 1 ஆப்பிள் என்ற குடுறான்னு. அந்த பையன் ஃபர்ஸ்ட் வலது கையில் இருக்கிற ஆப்பிளை கடிச்சான்.
இடது கையில் இருக்கிறத கொடுத்துருவான்னு நினச்சிட்டு அந்த அம்மா பார்த்துட்டே இருந்துச்சான். இடது கையில் இருக்கிற ஆப்பிளையும் கடிச்சான். நம்ம குழந்தைங்க இந்த வேலையை பண்ணும். நம்ம வீட்டில் அதுங்களுக்கு பசிக்கவே பசிக்காது. சொந்தக்காரன் வீட்டுக்கு போனால் எங்கிருந்து தான் பசி வருமோ நமக்கு தெரியாது. வெளியில் போனால் வீட்டில் அம்மா பஜ்ஜி போடுறேங்க, வேண்டாம்மா. புத்தக திருவிழாவுக்கு வந்து பஜ்ஜியை கேட்பேன். நடந்திருக்கா இல்லையா மக்களே? எஸ். பஜ்ஜியை சாப்பிட்ட அடுத்த செகண்டு காப்பி கேட்பான். நீ காப்பி சாப்பிடவே மாட்டேயே, இப்போ சாப்பிடுவேன். காப்பி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு தெரிந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கிட்டு போவானா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுப்பான். இப்போதான்டா காப்பி சாப்பிட்டோன்னா அது காப்பி, இது ஐஸ்கிரீம் நமக்கே எஜுகேட் பண்ணுவான். இந்த குழந்தைங்களாம் புரிஞ்சுக்கவே முடியாது. அதனால தான் அதுக்கு பேர் குழந்தைங்க. அதுங்க இயல்பில் இருக்கும். அதனால தான் சந்தோஷமாக இருக்குது. நாம் மனசில் குழப்பிக்கிறோம்ல, மோர் சாதம் சாப்பிட்றது கடைசியில் தான், சாம்பார் தான் முதல்ல சாப்பிடணும். கரெக்டு, அதில் ஒரு இது இருக்குது. கடைசியில் டைஜஷனுக்கு வயிறு குளுமையாக இருக்குன்னு. சில பையன் மோர் சாப்பிட்டுட்டு சாம்பார் ஆரம்பிப்பான். அந்த அம்மா பைத்தியமான்னு கேட்கும், என் வயிறு உனக்கு என்னம்மா? ஓகேவா? நாம தான் குழந்தைங்களை முன்கூட்டியே முடிவு எடுத்துடுறோமே. இந்த குழந்தை இப்போ வெளில போகிறப்பே அவ்வளோ அட்வைஸ் சார். குழந்தைய கூட்டிட்டு வெளியில் போகிறப்பயே, இங்கே பாரு, முதல் முறையாக உங்கள் மாமன் வீட்டுக்கு போகிறோம். நானே சண்டைக்கு அப்புறம் 8 வருஷம் கழித்து பேசியிருக்கேன். சரிம்மா, யாருமா மாமா? சொல்கிறேன். சொல்ல மாமா யாருன்னு சொல்கிறேன், ஒரு பேர் என்னன்னு சொல்கிறேன், எல்லாம் சொல்கிறேன் காரில் போகிறப்ப. ஆனால் அங்கே வந்து நீ என்ன பண்ணக்கூடாது. இவன் என்ன பண்ணுவான்னு இந்த அம்மா ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சிருக்கு. இவன் சொல்கிறான், இவன் புத்திசாலியான குழந்தை. இந்த குழந்தை சொல்லுது, என்ன பண்ணக்கூடாதுன்னு நீ நினைக்கிற? காலடி எடுத்து செருப்பை வீட்டுக்கு முன்னாடி கழட்டி விடுறப்ப கரெக்டாக கழட்டி விடு. ஓகேம்மா. உள்ள நுழைஞ்சோன்னே எல்லாருக்கும் வணக்கம் சொல்லு. ஓகேம்மா. உக்காந்தோடனே சாப்பிட ஏதாவது வேணுமான்னு அவங்க உடனே கேட்பாங்க. அப்ப நீ என்ன சொல்லணும்? இவன் சொல்றான், என்ன சொல்லணும் நீ நினைக்கிற? எதுவும் வேண்டான்னு சொல்லணும். பசிச்சா, நியாயமான கேள்வியில, பசிச்சா அமைதியாரு, எப்படியும் சோத்த போடுவாங்க. அதுக்குள்ள அவசரப்படாது. சரிம்மா. எல்லாரும் சாப்பிட உட்கார்றப்ப டீசெண்டா மெதுவா சாப்பிடு. அதுக்கு பையன், அப்பாக்கே அப்படி சாப்பிட தெரியாது, அதை பற்றி அவர் கவலைப்படுவார். நான் சொன்னதை கேள்வி, டென்ஷன் பண்ணாத. டென்ஷன் ஆகிடும் உடனே. சரிம்மா சரிம்மா. இப்போ கிளம்பி 8 வருஷம் கழிச்சு, அதே சிரிக்க ஆரம்பிச்சிட்டார். 8 வருஷம் கழிச்சு பேசுகிற மாமா வீட்டுக்கு போகிறாங்க. செருப்பு எப்படி இவ்வளோ சொன்னாங்க? கரெக்டாக பக்கத்தில். இவன் வீட்டு வாசலுக்கு வெளியில் ஒன்றும், வாசப்படிக்கிட்ட ஒன்றும் விட்டுருக்கேன். அம்மா அப்படி பார்க்குது. ஏன்னா சொந்தக்காரங்க முன்னாடி திட்ட மாட்டோம் பெரும்பாலும். அவன் குழந்தைங்க அதை அட்வான்டேஜாக எடுத்துக்கும். போ என்னென்னலாம் சொன்னேன் இருக்கணும். இப்போ குழந்தைங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, என்ன சொன்னாலும் குழந்தைங்க கேட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? கேட்டுரும். ஆனால் அது எப்போ உங்களை ரிவெஞ்ச் எடுக்கணுமோ கரெக்டாக செய்யும். கரெக்டா? காலங்காத்தால அவ்வளோ திட்டி ஸ்கூலுக்கு கிளப்புவீங்கல்ல, எந்தடா ஏன்டா உயிரமாங்கிற டைமுக்கு கிளம்ப மாட்டியா? பல்லு விளக்க எவ்வளோ நேரமா? ஏன் அவனுக்கு என்ன பல்லு என்ன 10 கிரவுண்ட் இடமா? வச்சா 2 பிரஷ் இப்படி இழுக்க போறான், 2 நிமிஷத்துல முடிய போகுது, பல்லு விளக்கிட்டு உட்காந்துருவான். இந்த பையனா ரடா, இங்க வாடா, மேல வாடா தம்பி, இங்க வா, அழகு பிள்ளைங்க. இவனை தான் சொன்னேன். நீ இங்க பாருங்களேன், மாமாக்கு நீ எப்படி வணக்கம் சொன்ன? தேவ சேனாபதி தலைப்புங்கிற பேச்சாலம் புத்தி போகுமா? வேறு உட்காருமா. இப்போதாம்மா அவங்கள வந்து கொஞ்சம் நீங்கள் வெளில இதான் சொன்னேன், முன்கூட்டியே முடிவு எடுக்கக்கூடாது. ஆண்டவன் உடனடியாக ரிசல்ட்டை காமிச்சா பார்த்தீங்களா? நீங்கள் கிளம்பிட்டீங்களோன்னு நினச்சிட்டம்மா. எங்கே போயிருந்தீங்க? புக் ஷாப். அதையும் சொன்னேன், உங்களோட புத்தகம் கூட பார்க்க போயிருக்கலான்னு சொன்னேன். ஆனால் மனுஷன் புத்தி வெளில போயிட்டீங்களா வணக்கம் வச்சுட்டு நினச்சிட்டேன். உட்காருமா. இப்போ எதுக்கு இவங்களை இவ்வளோ குறிப்பிட்டு சொல்லி உட்கார வைக்கிறதா? கடைசிக்கு 2 பேரும் இருப்பாங்க. அந்த ஒரு நினைக்கலாம். தேவா அவ்வளோ அழகாக வணக்கம் சொல்லி. இப்போ மாமா வீட்டுக்கு என்ட்ரி. நான் வரேன் மறுபடியும். மாமா வீட்டுக்கு என்ட்ரி.
குழந்தைங்க நீ காலையில் பல்லு விளக்க, அவனுக்கு பல்லு சீக்கிரம் விளக்க தெரியும்மா, அவனுக்கு பல்லு சீக்கிரம் விளக்க தெரியும். ஆனால் காலையிலிருந்து நீ திட்டின திட்டு இருக்கு பாரு, அந்த பையன் சிரிக்கிறத மட்டும் எடுக்கணும் யாராவது. இந்த காலையிலேருந்து நீங்கள் திட்டின திட்டு இருக்கு பாருங்க, அந்த திட்டுக்கு அவன் பாத்ரூமில் போய் சும்மா நிற்பான். எப்படி சிரிக்கிறான் பாருங்க, ஆனந்தமா எடுக்கணும் யோன காட்சி. சும்மா நிற்பான் பாத்ரூம்ல, அப்படியே பல்லு விளக்கிட்டியா நிற்பான். பல்லு விளக்கிட்டியான்னு கேட்டேன், விளக்கிட்டு இருக்கேன். உள்ள கதவை திறந்து பார்த்தா, என்னடா பல்லே விளக்கல, விளக்கலான்னு இருக்கேன். ஏண்டா படுத்துற, சீக்கிரம் 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 கிளம்பு. எல்லாம் பண்ணிடுவீங்களா? எல்லாம் பண்ணிட்டு ஸ்கூல் வேன் வரும். அது வரைக்கும் அவனுக்கு பாடாத பாட்டு இல்லை, அத்தனை பாட்டும் பாடி திட்டி அவனை மன உளைச்சல் உண்டு பண்ணி ஸ்கூல் வேன் வந்து கீழே ஹார்ன் அடிக்கும் பாருங்க, நம்ம பையன் டாய்லெட். அம்மா கேட்கும், காலையிலேருந்து எத்தனை தடவை கேட்டனா இல்லையா? இந்த அம்மாவுக்கு மண்டையெல்லாம் நரம்பெல்லாம் வெட்டிச்சிடும் டென்ஷன். காலிலேருந்து கேட்டனா இல்லையா? கேட்டீங்கம்மா. ரொம்ப கூலா கேட்டீங்கம்மா, பட் எனக்கு அப்பா வரல. இப்பதாம்மா வருது, ஜஸ்ட் நவ். ரொம்ப கை வச்சுக்கோ, ரொம்ப அர்ஜென்ட். பதறிடும் இந்த அம்மா. போய் போய் தொலை. இங்கே வந்து வேன் டிரைவர்ட்ட, அண்ணே ஒரு நிமிஷம்ண்ணே. அவன் ஏமா உன் வீட்டில் இதே வேலையாக இருக்குது, மற்ற எல்லா வீட்டு பசங்களும் ஏறிடுறாங்க, உன் பசங்க மட்டும் ஏமா இப்படி பண்ணுது? ஒரு நிமிஷம் வந்துட்டு இந்த டாய்லெட்டுக்கும் தெருவுக்கும் ஓடிட்டு இருக்கு. போயிட்டியா? இன்னும் இருக்கு. எப்படிதான் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்கிறாங்களோ, இன்னும் இருக்கு. வாடா, வேன் நிக்குது, அது நிக்குது, எனக்கு போகுது. நான் கட்டை புட்டி ஏற்றி விட்டு அம்மா அப்படின்னு நீங்கள் அப்படியே டென்ஷனில் இருப்பீங்கள. அவன் ஏறி உக்காந்தவன நம்மளை பார்த்து ஒரு சிரிப்பான், பார்த்துருக்கீங்களா? எல்லா குழந்தைங்களும் நம்ம வேனில் ஏற்றி விட்டானே, அம்மா அப்பா ஏற்றி விட்டானே, நம்மளை பார்த்து ஒரு சிரிக்கும். அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? அவ்வளோ நக்கல். என்ன பாடுபடுத்தின, டெய்லி உனக்கு இதாண்டி, 12வது முடிக்கிற வரைக்கும் உனக்கு என்னோட ஆசீர்வாதம் இருக்கும், என்ன பாடுபடுத்துறேன். இது எல்லாம் நாம முன்கூட்டிய முடிவு. குழந்தைனா லேட்டாக தான் கிளம்பும். சார் நான் ஒன்று சொல்கிறவா, நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் நினைத்தது ஒருபோதும் முளைக்காது, நீங்கள் விதைத்தது மட்டும்தான் முளைக்கும். சூப்பரா செலவு, நீ சீக்கிரம் எந்திரிச்சிருவேன், சந்தோஷமா எந்திரிப்பான். எந்திரிக்கிறப்ப உருப்பட மாட்டேன். ஏன் இங்கே பிறந்த, அவனா பிறந்தான், தட்டிட்டு உள்ள வந்தானா, மே கமின், அவ்வளோ ஆசீர்வாத சொற்களை சொன்னா. அதனால முன்கூட்டிய முடிவு தேவையில்லை. மறுபடியும் பேக் டு த ஸ்டோரி வரேன். வாத்தியார் வேலை பார்த்துருக்கேன், எங்கே விட்டனோ மறுபடியும் அங்கேயே வந்துடுவேன். நான் எந்த பைபாஸில் ஏறினாலும் மறுபடியும் சர்வீஸ் ரோடுக்கு வந்துடுவேன். அந்த ஆப்பிள் 2 ஆப்பிளை கடிச்சாங்களா, சொந்தக்காரங்களா சிரிச்சாங்களா, இந்த அம்மாவுக்கு அவமானமா போயிருச்சா, இந்த அம்மா ஷேரிங் பண்றது எவ்வளவு நல்லதுன்னு அம்மா சொல்லி கொடுத்துருக்கேன், பகிர்ந்து சாப்பிட்றது எவ்வளவு நல்லதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்டா ஆப்பிளை கடிச்ச அப்படின்னு அந்த பையன் எதுவுமே பதில் சொல்ல. அம்மா இந்த ஆப்பிள் புளிப்பா இருக்கு, இந்த ஆப்பிள் தான் இனிப்பா இருக்கு, நீ சாப்பிடுமான்னு கொடுத்தாங்க. அம்மா அப்படியே ஆடி போய் நின்ட்டாங்களாம், தகைச்சு போய் நின்ட்டாங்களாம். சே, குழந்தை எது நல்ல ஆப்பிள்னு பார்க்கறதுக்காக கடிச்சிட்டு நம்மகிட்ட கொடுத்துருக்கு, ஆனால் அதுக்கு முன்னாடியே நம்ம குழந்தைய நம்ம திட்டோமே அப்படின்னு அது யோசிச்சு. இதுதான் முன்கூட்டிய முடிவுகள்ங்கிறது. இப்போ யாரையும் மதித்து வாழுக்கு பின்னாடி நமக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, எல்லாரையும் நம்ம மதிக்கக்கூடிய ஆட்கள் தான், ஆனால் சில முன்கூட்டிய முடிவுகள் இருக்கு. இவங்களை மதிச்சா போதும், இவங்களை இந்த அளவு மதிச்சா போதும், இல்லை இவங்களை இந்த அளவுக்கு மதிச்சா மட்டும்தான் அவங்க நம்மளை மதிப்பாங்க. பணம் அதிகமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், கார் கதவை திறந்து விடுறாங்க. ஏன் கையில் அவர் திறந்தா கார் கதவை திறக்காது? பணமே இல்லாத சொந்தக்காரன் வீட்டுக்கு வரான், எப்ப கிளம்புற? கடைசி பஸ், சீக்கிரம் கிளம்பிட்டு போயிடும். நான் ஒன்னே ஒன்று சொல்றேன், என்றைக்கு பணத்தை வைத்து நீங்கள் உறவுகளை மதிப்பிட ஆரம்பித்தீர்களோ அன்றைக்கே உறவுகளுக்குள் பிளவுகள் நிகழ்ந்தது என்று புரிந்து கொள்ளுங்கள். ஒரு சாதாரண மனிதர்களிடம் இருக்கிற ஒரு தூய அன்பு, சாதாரண மனுஷன் இருக்கிற தூய அன்பு மிகப்பெரிய ஆட்கள்கிட்ட கிடையாது. மகுடேஸ்வரன் சொல்லுவாரு, என்றைக்கும் சிறியதாக இருப்பதே நல்லது, என்றைக்கும் சிறியதாக இருப்பது நல்லது.
கவிஞர் முகடேஸ்வரன். ஏன்? பெரிய யானையை அடக்கி கட்டி வைத்து விடுகிறார்கள், எறும்பை யாராலும் ஒன்றுமே செய்ய முடிவதில்லை. சின்னதா இருக்கிறதே நல்லதுங்கிற. சிம்பிளா இருங்க, லைஃப்ல சந்தோஷமா இருக்கலாமே, ஏன் ரொம்ப அலட்டிக்கணும்? எல்லாருக்குமான ரெஸ்பெக்ட், உங்களுக்கான மரியாதைங்கிறது எப்படி வரும்? நீங்க கொடுத்தாதானே உங்களுக்கு வரும். நீங்க சார் 2 பேரும் ஒன்வேல வந்து பைக்கில் மோதிக்கிறீங்க, 2 பேரும் நல்ல தமிழ் சொற்கள்ல பேசிக்கிறீங்க, அவங்க குடும்பம் தலைமுறையை பத்தி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அருமையான தமிழ் சொற்கள்ல பேசிக்கிறீங்க 2 பேரும், ஓகேவா? இப்போ மோதனோட முதல்ல ஒருத்தர் எடுத்தோன்னே மன்னிப்பு கேட்டாருன்னு வச்சுங்க, சாரின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்க, அந்த சண்டை அங்கே நிகழுமா? ஒருத்தர் வாயை விட்டோன்னே, ஒருத்தர் ஒரு வார்த்தை விட்டோன்னே இவன் சொல்றான், இங்க வாத்துக்க உனக்கு மேல நான் பேசுவேன், எடுத்தோன்னே உனக்கு மேல நான் பேசுவேன், பேசுவா இந்த ஆள் பேசு, யார் பெருசுன்னு பார்த்துடலாம். அதாவது இவர் வந்து இஸ்ரோல வந்து ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண போறாரு, இந்த சைடு நாசால ஒரு ராக்கெட் லான்ச் பண்ண போறாங்க. எந்த ராக்கெட் கரெக்டா லான்ச் ஆகுதுன்னு 2 பேருக்கு சண்டை. பேசுறது தேவையில்லாத தீய சொற்கள், அதுக்கு 2 பேரும் நான் பெருசா நீ பெருசான்னு பார்த்துக்கிறாங்க. நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, மன்னிப்பு கேட்பது தாழ்ந்தது என்று நீங்கள் நினைக்கிற பொழுது மனித குணத்தை இழந்து விடுகிறீர்கள் என்றார். யாரையும் மதித்து வாழ, ஊர்ல இருக்கிறவங்கள மதிக்கணும், எல்லாரையும் அதெல்லாம் விட்டுருங்க. முதல்ல ஆண்கள் வீட்டில் இருக்கிற பெண்களை மதிக்க கத்துக்கோங்க. வீட்டில் ஒரு அக்கா திரும்பி பார்க்குது, அவங்க வீட்டு ஆளுங்க வந்திருக்காங்களான்னு தெரியல. சில அக்கா புருஷனோட வந்திருந்தா நல்ல கேளு தம்பி. வீட்டில் இருக்கிற பெண்களை மதிக்க கற்றுக்கோங்க. நான் எல்லா மேடையிலும் இப்போ ரீசெண்டாக பேசுகிறேன், யோசிச்சு பார்க்குறேன். நான் வீட்டில் பார்க்குறேன், அம்மாவை பார்க்குறேன். அம்மாவுக்கு 74 வயசு, எங்கள் அப்பாவுக்கு 84 வயசு, லேட் மேரேஜ். எங்கள் அப்பா எல்லா கடமையிலும் முடிச்சு 40 வயசு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாரு. ஆனால் இப்பையும் அந்த மனுஷன் எங்கள் அம்மா ரசம் வச்சா மட்டும்தான் சாப்பிடுவார். அந்த மாதிரி அவளை மாதிரி சமைக்க முடியாது. உடம்பு எல்லாம் படுத்திருப்பாங்க. மீனா ரசம் மட்டும் வச்சுறேன் அப்பா. நான் சொல்லுவேன் என் மனைவி, அப்பா அவங்க வைப்பாப்பா, ஸ்ரீ வைப்பாப்பா, நீங்கள் அமைதியாக இருங்கப்பா, ஏன்ப்பா அம்மாவை எழுப்புறீங்க? இன்னொன்று சார், ஆண்களுக்கு பொம்பளைங்க தூங்குனாலே பிடிக்காது. அந்த மாதிரி பல சைக்கோக்கள் இருக்காங்க வீட்டில். சைக்கோன்னு தான் சொல்லணும். அந்த ஆளுங்களெல்லாம் கோபமாக வருது எனக்கெல்லாம். தூங்குனா பிடிக்காது, ஆம்பளை எப்போ போன சுத்தமாக பிடிக்காது. முதல்ல எழுப்பிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பாங்க. மெதுவாக ஃபேன் ஆஃப் பண்ணுறது, லைட் ஆஃப் பண்ணுறது. யாராவது வீட்டு அங்கே ஒரு அக்கா கை காட்டு சிரிக்குது, பார்த்தியா உங்கள் அப்பன் கதை மாதிரியே இருக்குது. ஏன்னு கேட்குற அந்த ஆண்களுக்கு என்ன, உங்களுக்குலாம் என்ன பிரச்சனை, என்ன மன வியாதி உங்களுக்குலாம்? ஏன் தூங்கிட்டு இருக்கிற பெண்ணை எழுப்புறீங்க? ஒரு நாள் நீங்கள் தூங்கிட்டு இருக்க ஒரே ஒரு நாள் எழுப்பிட்டா, ஆம்பளையா பாருங்க, தூக்கத்தில் டிஸ்டர்ப் பண்ணி எழுப்பிட்டோம்னா ஆம்பளை என்ன சொல்ல, நம்மளை என்ன தெரியுமா சொல்லுவோம்? வேலைக்கு போயிட்டு அவளை டயர்டா வந்திருக்கேன், நிம்மதியா தூங்க முடியல, வாழ் வாழ் வாழ்னு கத்துறான். யார? அவன் பெத்த ஆதார் கார்டை. இவ பொம்பளை பிள்ளையாடிது, 10 ஆம்பளை பிள்ளை சமம். என்ன சேட்டை! டம்ளர் நான் படுக்கிறப்ப தான் டம்ளரை போடுவேன், பாத்திரத்தை போடுவேன். மனுஷன் நிம்மதியாகவே இருக்க முடியல. ஏன்னா டெய்லி 1000 கோடி டேர்ன் ஓவர் பண்றாரு. அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும் ஆம்பளைக்கு. 15 வருஷமா அதே சம்பளம், இதுல வியாக்கியானம் வேற, தூங்க முடியல. என்னைக்காவது ஒரு நாள் அந்த அம்மா, நீங்க மாறி மாறி ஷிஃப்ட்டுக்கு போற ஆளுங்களா இருந்தா, ஒரு நாள் நைட் ஷிஃப்ட் போவீங்க, ஒரு நாள் டே ஷிஃப்ட், அந்த மாதிரி இருக்கிற ஆளா இருந்தா, என்னைக்காவது முகத்தை சுழிச்சுக்கிட்டு சமைக்காம இருந்திருக்கா? முகத்தை சுழிச்சாலும் சமைக்காம இருந்திருக்கா? முதல் நாள் அத்தனை சண்டையை போட்டுவிட்டு அடுத்த நாள் காலையில் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ சமைச்சு வைக்கும். அதுதான் வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க. அவ்வளோ சண்டை போடும், அவ்வளோ திட்டிருப்பான். நம்ம ஆளு எதிர்த்து வெக்கமே இல்லாமல் சோத்துக்கு நிற்பான். ஏன்? வேற யார் போடுறது? நாம ஆஹா, இப்பதான் முதல் முறையா ரசிச்சு சிரிக்கிற கேமராமேனை பார்க்கிறேன். வெரி குட். சில கேமராமேன்லாம் ஃப்ரேம் வச்சுட்டு முறைச்சு நம்மளே பார்ப்பாங்க.
எப்படா முடிப்ப, வீட்டுக்கு கிளம்பணுன்ட்டாங்க. அவர் வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்கிறேன்னு நினைக்கிறேன் நான். அவருக்கு நடக்கிறதா இல்லை அவங்க அப்பாவுக்கு நடந்ததான்னு எனக்கு தெரியல. யாருக்கு நடந்தாலும் அந்த குடும்பத்தில் ஏதோ ஒரு கேரக்டருக்கு நடந்திருக்கு. ஒரு காப்பியை போட சொல்லுங்க. நான்லாம் ஒரு நாள் சமைக்கிறேன், பொடி இட்லி பண்ணுறேன்னு கிச்சனுக்குள்ளே போய், பொடி இட்லினா என்ன, கொஞ்சம் இட்லி உப்புமா, இந்த காலையில் மிந்து போன இட்லி ஈவினிங் உப்புமாவை பண்ணுவாங்கல்ல, நானே யூடியூப்பை பார்த்து நீ இட்லி நீ அமைதியாக இருக்குமா நான் பண்ணுறேன். என் ஒய்ஃப் ரொம்ப தெளிவு, வேண்டாங்க பேசுகிறதோட வாயை மூடுங்க, இதெல்லாம் என்னக்கா உங்களுக்கு உனக்கு எனக்கு அவ்வளோ சிரிப்பை நான் அவமானப்படுத்துறேங்க, பேசுகிறதோட நிப்பாட்டுங்க, இந்த வேலைலாம் வேணாங்க, அது இட்லி மீந்து போனாலும் பரவாயில்ல நான் சாப்பிட்டுக்கிறேன், இரு நான் பண்ணுறேன்னு உள்ளே போய் 1.5 மணி நேரம் ஆச்சு. எதுக்கு? இட்லி உப்புமாவு. நான் சொல்லிட்டேன் கிச்சன் பக்கம் எட்டி பார்க்கக்கூடாது, இதுதான் டீல் நமக்குள்ள. நீ என்ன சொல்லுவ, சமைக்கிறப்ப வராதிங்கன்னு கேட்ப சொல்லுவீல்ல என்ன, அதே மாதிரி தான் உனக்கும், நான் சமைக்கிறப்ப வரா. 1.5 மணி நேரம் கழிச்சு என் ஒய்ஃப் கேட்டா முடிஞ்சுதா, நான் லைட்டர் எங்கே வச்ச பற்ற வைக்க முடியும். ஒரு நாள் சமைக்கிறேன்னு கிச்சனுக்குள்ள ஒரு ஆம்பளை போனா கிச்சனையே மாத்திரும். கரெக்டாக்கா? மஞ்சப்பொடி இடத்துல சக்கரை, ஏங்க இப்போ வரைக்கும் கடலைப்பருப்பு உளுத்த பருப்பு வித்தியாசம் தெரியாதுங்க. பருப்பை மாற்றி மாற்றி வாங்கிட்டு வந்துடுவானுங்க. அதை வாங்கிட்டு வாங்க, இதை வாங்கிட்டு வருது, 5 ஐட்டம் 50 ஃபோன் பண்ணிடுவான் கடையிலேருந்து. கத்திரிக்காய் இல்லையா என்ன வாங்குறது, ஒன்றும் வாங்க நான் வாடா நீ போல. இவ்வளோ பெரிய விஷயத்த ஒரு பெண்மணி பண்ணுது. 365 நாளும் 360 டிகிரியும் வேலை செஞ்சு சலிப்பே இல்லாமல் நமக்கு ஆக்கி போட்டு, நம்மளை பெற்றவங்களுக்கு ஆக்கி போட்டு, அவங்க பெற்றவங்களுக்கு ஆக்கி போட்டு, எல்லாருக்கும் சூடா சமைக்கிற பெண் ஒரு நாளாவது சூடா சாப்பிட்டுருக்காளான்னு கேட்கிற குடும்பம் இந்த ஊர்ல ரொம்ப ரொம்ப கம்மி. தோசைலாம் எனக்கு வந்து சார் ஒருத்தர் என்ன சொல்றாரு, தோசை எனக்கு பிய்யாம அப்படி சாப்பிட்டாதான் எனக்கு தோசை பிடிக்கும். நான் கேட்டேன் எப்படி அப்படியே ரோஸ்ட் அப்படியே உள்ள விடுவியான்னு கேட்டேன். மேஜிக் மேன் மாதிரி, இந்த மேஜிக் மேன்லாம் டியூப் லைட்டை உள்ள விட்டு எடுக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி ரோஸ்ட் அப்படியே விட்டு சாப்பிடுவான்னு கேட்டேன். இல்லை பிச்சு தான் சாப்பிடும். அப்புறம் என்ன, ஒரு தோசை பிஞ்சா என்ன, நல்லா இது வரைக்கும் வருது செந்தமிழ் சொற்கள் அடக்கிக்கிறேன் நான். ஒரு தோசை பிஞ்சு வந்து பிய்யக்கூடாது, அப்படியே முருகு தோசை வெள்ளையா வந்துருச்சுன்னா ஆம்பளைங்களுக்கு கோவம் வந்துடும். சார் என்ன தோசை வெள்ளையா இருக்கு, உனக்கு தான் வெள்ளை பிடிக்குமே, கருப்பா இருக்க வெள்ளையாகணும்னு ஆசைப்பட்டோம், இதுலேருந்து ஆரம்பி என்ன வெள்ளையா இருக்கு, அப்படி பொண்ணு முருகலா இருக்கணும். ஒரு ஒரு தோசை போட தெரியாது. அந்த அம்மா சூப்பரா தோசை போட்டுட்டு இருந்த அம்மா தான் ஓ வாய், நம்ம வாய் பாராட்டினதே இல்லையே, மதிச்சதே இல்லையே, குறை மட்டும் தானே சொல்லியிருக்கு. குறை சொல்ல சொல்ல அந்த அம்மா குறைச்சிக்கிட்டே இருக்கு எல்லாத்தையும். குறை சொல்ல சொல்ல நிறைய ஆம்பளை கேளுங்களேன், அப்பெல்லாம் அருமையா சமைப்பாங்க. இப்ப என்னவோ அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. போகலடா, போக வச்சுட்டேன், போக வச்சிருக்கோம் நாம தான். ஏன் அது நொய் இது நொய் இது நொய் இது நொய், வாங்கி தரது என்னவோ 10,000 ரூபாய்க்கு மளிகை சாமான் நினப்பு. நம்ம யோகிக்கு என்ன வாங்கி தர முடியுமோ அதை தான் வாங்கி தரோம். அதை வச்சு அந்த அம்மா பெஸ்டா சமைக்குது. அப்ப போட்டது நான்லாம் இங்க இருக்கிற ஆண்கள் எல்லாருக்கும் சொல்றேன், இந்த புத்தக திருவிழா மூலமா யூடியூப்ல பாக்குற அத்தனை ஆண்களுக்கு சொல்றேன், உங்க வீட்டுல எதை சமைச்சு போடுறாங்களோ, ஏன் நம்மளை சகிச்சுக்கிட்டு ஒரு அம்மா சமைச்சு போடுறதே தெய்வ புண்ணியம். அதை பாராட்டணும், பாராட்டுங்க. ஏதாவது ஒன்று புதுசாக செய்யுது, ஒருவேளை அது நல்லா வரலைன்னா கூட அப்பா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி தான் சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன், நல்ல ட்ரைமா, சூப்பராக பண்ணியிருக்கேன், நல்லா சமைச்சிருக்கேன். ஏங்க ஆரம்பத்தில் எந்த பெண்களும் ஒழுங்காக சமைக்காதுங்க, எந்த ஆண்களும் ஒழுங்காக சம்பாதிக்க மாட்டாங்க. அந்த அம்மாவுக்கு என்ன சமைக்கிறதுக்கு நான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு, நம்மளை மாதிரி அதுக்கு ஒரு ப்ரொஃபஷன், அதுக்கு ஒரு வேலைன்னு எத்தனை பெண்கள். சார் நான் ஒன்று சொல்லவா, நீங்கள் உலகத்தில் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதிகாரி ஐஏஎஸ் அதிகாரி ஆனாலும் வீட்டில் அம்மா வேலையை வந்து அம்மா பார்த்து தான் ஆகணும். ஏன்னா வீட்டில் ஆண் அந்த மாதிரி இல்லை. இறைவி படத்தில் எஸ்ஜே சூர்யா சொல்லுவார், ஆண் நெட்டில் அந்த திமிரு நமக்கெல்லாம் பார். உண்மைதான்.
ஏன் அந்த அம்மா காசு இருக்க உன்னை விட நல்லா படிச்சிருக்கும். ஆக்சுவலா சொல்ல போனா நம்மளை விட நல்ல படிப்பறிவு வாய்ந்த பெண்கள் வீட்டில் நிறைய பேர் இருப்பாங்க. திருமணமாயி ஒரு ஆணும் அப்ரிஷியேட் பண்ணிருக்க மாட்டேன். எவ்வளோ மார்க் 10th? நான் 10th அப்பெல்லாம் 500க்கு 460. இவனுக்கு பேச்சே வராது. ஏன் தலைவன் தர்ம பாசு 460. நீங்க நான் வந்து ஒரு 465மா சர்டிபிகேட் தொலைஞ்சு போச்சு. இந்த 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 அம்மாவுக்கு அவன் சர்டிபிகேட் தொலைஞ்ச லட்சணம் தெரியும். ஏன்னா இந்த அம்மா பேர் பூங்கொடி. பூங்கொடியை அவன் பூங்கெடின்னு எழுதினான். அப்பயே இருந்தாலும் எவ்வளவு 465 475 தெரியும். ஒரு இது நான் என்ன சொல்றேன், உங்கள் வீட்டில் இருப்பவர்களுடைய திறமையை, தகுதியை, உழைப்பை நீங்கள் மதிக்க தெரிந்தால் மட்டும்தான் யாரையும் மதிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுவீர்கள். அதே மாதிரிதான் பெண்களும் ஆண்களை மதிக்கணும். ஒரு அக்கா என்ன அப்படியே விட்டுருவாருன்னு பார்த்தேன். நீங்க ஆண் எதிர்பார்க்கிற அதிகபட்ச அன்பு என்ன தெரியுமா? அந்த ஆள் சூப்பரே இல்லைனாலும் நீங்க சூப்பர்னு சொல்லணும். இவ்வளவுதான் இந்த ஆம்பளை எதிர்பார்க்கறது. என்னங்க எவ்வளோ கஷ்டப்படுறீங்க குடும்பத்துக்காகன்னு சொல்லுங்க, உற்சாகமாயிருவான் தலைவன். அவ்வளோதான், வானவில்லை பிடிச்சு பேக்கெட்டில் வச்சுப்பான். எவ்வளோ கஷ்டப்படுறீங்க நீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்க. அவன் ரிலாக்ஸ் தான் இது வரைக்கும் பண்ணிட்டே இருந்திருக்கான். இருந்தாலும் அந்த ஆள் உற்சாகப்படுத்தும். ஆனால் நம்ம பொம்பளைங்க பாராட்டவே பாராட்ட. எப்படிக்கா அவன் புருஷன் எப்படி எப்படி விளங்கும் ஆரம்பிச்சிலேயே முடிச்சு விட்டுறது. நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் மதிக்கல. உங்களுக்கு பிறந்த குழந்தைகள் உங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அடுத்தவங்களை மதிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது எவ்வளவு பெரிய பிழை. உண்மையா இல்லையா நான் சொல்றது? இது எவ்வளவு பெரிய பிழை. நாம மதிக்க கத்துக்கணும், அவங்க மதிக்க கத்துப்பாங்க. நீங்க மதிச்சு நடந்துக்கணும், அவங்க மதிச்சு நடந்துப்பாங்க. நான் தான் சொன்னேன், நினைத்தது ஒருபோதும் முளைக்காது, நீங்கள் விதைத்தது மட்டும்தான் முளைக்கும்ங்கிறது 100க்கு 100 உண்மை. நீங்க வாழ்ந்து காட்டுங்க, அவங்க வாழ தெரிஞ்சிடும், அவங்க வாழ்ந்து பார்த்துப்பாங்க. அதை பார்த்து பார்த்து காப்பி பேஸ்ட் பண்ணி வாழ்ந்துருவான். என்னுடைய ஓட்டுநர் பன்னீர்செல்வம் வந்திருக்காரு, என்னுடைய வாகன ஓட்டுநர். ஒவ்வொரு வருஷமா இருக்காரு. எங்கேயாவது ஹைவேஸ்ல சாப்பிட போறப்ப, ஊர் விட்டு ஊர் போறப்பன்னு நிறுத்திட்டு வாங்க பண்ணினா அவர் வந்துடுவார் சாப்பிட. எழுத்த மாதிரி உட்காருன்னா எழுத்த மாதிரி உட்கார மாட்டார். சேர்ந்து உட்காந்து சாப்பிடலாம்னு உட்கார மாட்டார். இல்லை சார் நான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன் சார். நான் கேட்டேன், காரில் இப்படி தானே போகிறோம், காரில் இப்படி நீங்கள் அந்த சைடு போய் உட்காடுறீங்க, எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, வாங்க வாங்கன்னு இழுப்பேன் நான். ஏன் அப்படி என்ன? அந்த மனுஷன் ஓட்டினா தான் நான் விழுப்புரத்துக்கே வந்து சேர முடியும். கரெக்டா? ஓவரா பேசுறான்னு விட்டானா? இயல்பா இல்லையா சார்? நான் என்ன சொல்றேன், நீங்க மதிக்கிற சிறிய விஷயம் ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சியான விளைவை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். நீங்க ஒரு இந்த 7ஆம் தேதி பெண்கள் தின விழா நம்ம தருமபுரியில் விஜய் வித்யாலயா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நான் ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன். சிவம் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டலில் தங்கியிருக்கேன். வெளியில் வந்து காலையில் டீ குடித்தேன். ஒரு டீ கடை, அந்த ஹோட்டலுக்கு முன்னாடியே இருக்க ஒரு டீ கடை. 12 ரூபா டீ. 10 ரூபா கொடுத்துட்டேன். 2 ரூபா சேஞ்ச் இல்லை. நான் அந்த ஓனர்கிட்ட அந்த அண்ணன்ட்ட சொன்னேன், ஆனால் 2 ரூபா கொண்டு பரவாயில்ல சார் கொண்டு வந்து தாங்கன்னு. நம்பிக்கை, எப்படி அவன் டிவியில் வரான் ஏமாற்ற மாட்டான். நமக்கே அந்த ஆசை இருந்தாலும் அவரே இல்லை சார் நீங்களாம் ஏமாற்ற மாட்டேங்க நம்மகிட்டே சொல்லிடுவாங்க. நான் உள்ளே வந்தேன். அந்த ஹவுஸ் கீப்பிங் அக்கா, ஒரு அம்மா, வயசான அம்மா, ஹோட்டல் உள்ளுக்குள்ளே காலை நேரம் எல்லாத்தையும் பெருக்கி தொடச்சிட்டு இருந்தாங்க. அந்த அம்மாட்ட கேட்டேன், அம்மா 2 ரூபா இருக்காம்மா சில்லற அப்படின்னு. இருக்கு தம்பி அப்படின்னு. அந்த அம்மா ஒரு பழைய பர்ஸு, அழுக்கு படிந்த அந்த ஜிப்பு, அதை அப்படி ஓப்பன் பண்ணி உள்ளேருந்து 2 ரூபா எடுத்து கொடுத்துச்சு. நான் உடனே என் பர்சல்னு எடுத்து என்ன பண்ணுறேன், 20 ரூபா கொடுத்தேன். 2 ரூபா கொடுத்தா 20 ரூபா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். அந்த பாட்டிமாவுக்கு 20 ரூபா கொடுத்தேன், வாங்கி வச்சுக்கிட்டாங்க. நான் இறங்கி போய் 2 ரூபாயை கொடுத்துட்டு மறுபடியும் மேலே ஏறி வரேன். அந்த அம்மா குசுமை பாருங்க, எங்கிட்ட இன்னொரு 2 ரூபா இருக்கு. நான் சொன்னேன், எங்கிட்ட இன்னொரு 20 ரூபா இல்லை. அந்த அம்மா, நீங்க கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணலையா, நான் எடுத்துட்டே இருக்கணும்னு உங்களுக்கு ஐடியாவா அப்படின்னு அந்த அம்மாவுக்கு அப்படி சிரிப்பு. நான் என்ன சொல்றேன் சார், ஒரு நாள் காலை பொழுது இன்னைக்கு ஆரம்பிக்குது.
ஒரு எளிய மனிதனுடைய வாழ்க்கையில் புன்முறுவல் பூப்பதற்கான விஷயத்தை என் நகைச்சுவை செய்தது என்பதால் நான் அன்றைய நாள் சிறந்த நாளாக என்னுடைய வாழ்க்கையில் என்ன டெய்லியில கொடுத்து வச்சிருக்கேன். அந்தமா பாருங்க, பேசினா போதுங்க, சந்தோஷப்படுத்திடுவாங்க. நாம தான் இதே நம்மளுக்கு ஈக்குவலான ஆள்கிட்ட பேசுங்க, சிரிக்கவே மாட்டோம். என்ன என்ன போயிட்டு இருக்கு உங்களுக்கு? இப்ப என்ன போயிட்டு இருக்கு? கடன் நிறைய போயிட்டு இருக்கு, தருவானா? என்ன போயிட்டு இருக்கு, எப்படி இருக்கு, எல்லாத்தையும் கேட்டு வச்சுக்குவோம். என்ன சார் சில பேர் என்ன அடி ஒருத்தர் கேட்கிறாரு, டிவிலாம் பேசுறீங்களா, மாசம் ஒரு 3 கோடி வருமா? 3 கோடி வருமா? நான் சொன்னேன், எங்க சேனலுக்கே அவ்வளவு வராதுடா. கற்பனைனா உச்சபட்ச கற்பனைக்கு போயிடுறது. 3 கோடி வருமா? எளிய மனிதர்கள் மீது நீங்கள் காண்பிக்கிற அன்பு. அடுத்தவன் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு யோசிக்காதீங்க. அடுத்த வாழ்க்கையில என்ன நடந்தாலும் நீங்கள் அவனை சந்திக்கிற பொழுது நீங்கள் நிகழ்த்துகிற சிறிய மாயம், ஒரு சிறிய சந்திப்பு, ஒரு சிறிய இன்சொல், ஒரு சிறிய சிரிப்பு அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை கவலைகளையும் மறக்கடித்து உங்களை மதிக்கக்கூடிய மனிதனாக மாற்றும். நான் ஆரம்பத்தில் சொன்னல, அவர்களால் உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது என்று தெரிந்தும் அவர்கள் உங்களை மதித்தால் அதுதான் உண்மையான மதிப்பு. அதான் லைஃப். ஒரு ஆளு இறைவன் மேல அவருக்கு ரொம்ப பெரிய அக்கறை, எந்நேரமும் பிரார்த்தனையிலே இருப்பார் தலைவர். அவர் கிளம்பி ஆபீஸ் போற சமயம் கரெக்டா ஒரு சிக்னல்ல, அது ஒரு லாங் சிக்னல், அந்த சிக்னல்ல 1.5 நிமிஷம் அந்த கார் நிற்கும். அவரோட கார் கரெக்டா தினமும் காலையில 8:45க்கு to 8:50 அவர் அந்த கார் அங்க நிறுத்துவார். கரெக்டா அந்த டைமுக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்து கதவை தட்டி ஐயா அப்படின்னு ஆசம் கேட்பார். இவர் மறுக்கலாம் மாட்டார். உடனே கண்ணாடியை கீழே இறக்கி உங்களுக்காக நான் பிரார்த்திக்கிறேன், நிலைமை மாறும், நன்றிங்க, போயிடுவார். இது 1 நாள் 2 நாள்ல பல நாள் நடந்திருக்கு. ஒரு நாள் ஆபீஸ் போற வழியில ஆபீஸ்க்கு பக்கத்துல போறப்ப ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட் அவருக்கு நடந்துருது. ரத்த வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கிறார் அந்த மனிதன். யாரு? எப்பயுமே பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்க அந்த மனிதன். ஒருவர் கூட இறங்கி அவரை காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை. ஒருவர் கூட இறங்கி காப்பாற்றுவதற்கு தயாராக இல்லை. சுத்தி இருக்கிறவங்களாம் பேசுறாங்க. மெல்ல மெல்ல அவருடைய கண் இமைகள் மூடிக்கொண்டே வருகிறது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இவர் செத்துருவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கூட்டத்தில் ஒருத்தர் சொல்றாரு. அதுக்கு இன்னொருத்தர் சொல்றாரு, ரொம்ப நேரம் தாங்காதுன்னு நினைக்கிறேன், எதுக்கு தேவையில்லாத வேலை, ஏன் இவ்வளவு வேகமா வரணும், சுத்தி இருக்கிறவங்களாம் பேசிட்டே இருக்காங்க, யாரும் காப்பாற்றல. அந்த மனிதர் அடுத்த சில நாட்கள் கழித்து கண் விழிக்கிறார், மருத்துவமனையில் இருக்கிறார். அருகிலே அவர் குடும்பம் இருக்கிறது. அந்த மனிதர் கேட்கிறார், உயிர் போகிற கடைசி நிமிடத்தை என் கண்களில் சுமந்தபடி மெல்ல மெல்ல என் கண்களை மூடினேன், யார் என்னை காப்பாற்றியது? அதற்கு அவரோட மனைவி சொன்னாங்களா, சாலையோரத்தில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு சகோதரர் தான் உங்களை காப்பாற்றினார். இவருக்கு ஒரே பதட்டம், தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம், எமோஷன், பல்வேறு ரியாக்ஷன்ஸில், மன தடுமாற்றத்தில் அவர் கேட்குறாரு. யோசிச்சுட்டு நிறையா, யார் இவர், உனக்கு தெரியுமா அந்த யாசகம் எடுக்கிறவர் யாருன்னு? நீங்கள் எப்பயுமே பிரார்த்திப்பேன்னு சொல்லுவீங்களாமே, அவர் தான் உங்களை காப்பாற்றினாரு. அப்படியே ஆடி போயிடுறாரு. வேற ஏதாவது அவர் சொன்னாரா? அதற்கு அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க, ஒன்று சொல்லிட்டு போனார். என்னம்மா சொல்லிட்டு போனார்? பிரார்த்திக்கும் உதடுகளை விட உதவி செய்யும் கைகள் மேலானவை என்று சொல்லிவிட்டு போனார். அவ்வளவுதான் வாழ்க்கை. நீங்கள் தருகிற ஆறுதல். நான் அதான் இப்போ கூட ரீசெண்டாக சொன்னேன், நம்ம ஃப்ரெண்டோட அந்த ரிங்டோனை நீங்கள் ஃபுல்லாக கேட்கணும் அப்படின்னா நீங்கள் அவனுக்கு கடன் கொடுத்தா மட்டும் போதும், எடுக்கவே மாட்டேன். யாருக்கு நீங்கள் கடன் கொடுக்குறீங்களோ அவங்க என்ன ரிங்டோன் வச்சுருக்காங்கன்னு நீங்கள் ஃபுல்லாக கேட்கலாம், மறுபடியும் கேட்கலாம். அவங்க பாட்டு மாத்திர வரைக்கும் கேட்கலாம், ஏன் அவன் நம்பரே மாத்திர வரைக்கும் கேட்கலாம்.
இப்படிதான் இருக்கு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையில இது ஒண்ணுமே இல்லை. இந்த வாழ்க்கையை வந்து நம்ம நான் அந்த அன்பும் அறமும் ஒரு புத்தகம், எழுத்தாளர் சரவணன் சந்திரன். நீங்க யாராவது படிக்கிற ஆர்வம் உள்ளவர்கள் இருந்தால் நோட் பண்ணிக்கணும். அதுக்காக புத்தகத்தோட பேரு, எழுத்தாளர் பேர் சொல்றேன். அன்பும் அறமும், எழுத்தாளர் சரவணன் சந்திரன். அட்டகாசமான புத்தகம். ஆனந்த விடல கட்டுரை தொகுப்பா வந்தது. அதுக்கப்புறம் அதுல வராத கட்டுரைகளை சேர்த்து அவர் போட்டிருக்காரு. நான் அதுல வந்து கூண்டு புறாக்கள் முதல் கட்டுரையா கதையா அந்த ரெண்டு கலந்த வடிவம் வரும். கூண்டு புறாக்கள் நான் அசந்து போனேன் அதை படிச்சுட்டு. நான் வந்து பொதுவா அந்த நம்மளுக்கு எஸ் ராமகிருஷ்ணனோட பதின், இப்ப நிறைய கதைகள்லாம் இருக்கு, நான் வரிசையா சொல்லிட்டு போலாம், நம்மளை பாதிச்சது நிறைய இருக்கும். இந்த சரவண சந்திரன் அண்ணனோட இந்த புத்தகத்தை படிச்சுட்டு ஒரு முழு இரவும் எனக்கு என் வாழ்க்கையில் நான் சந்திச்ச மனிதர்கள் எல்லாம் வந்து போயிட்டே இருந்தாங்க. எப்பேற்பட்ட எழுத்து அந்த மனுஷனுடைய எழுத்து! நான் சொல்லவா, ஏன் நீங்க வாசிக்கணும்னு சொல்லவா, நீங்கள் யார் என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்கு வாசிப்பு அவசியம். நான் முத்துக்குமார் என்ன சொல்லுவாரு, ஒரு புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறவரு பேனாவையோ பென்சிலையோ வச்சு எழுதின வாசகத்திற்கு கீழே கோடு போட்டார்னு வச்சுக்கோங்களேன், அந்த எழுத்தாளனோடு வாசகன் கை குலுக்குகிறான் என்று அர்த்தம். சரவணன் சந்திரன் எழுதுறாரு சூசைன்னு ஒரு அண்ணனை பத்தி. அவர் வந்து ஒரு மரக்காணத்துல இறால் வளர்ப்பு பண்ணை கிட்ட இவரை சந்திச்சு பேசுறாரு. சூசையன் அவர் சொல்றாரு, ரொம்ப நாள் கழிச்சு சூசையனை நான் பார்த்தேன், மரக்காண பக்கத்துல இறால் வளர்ப்பு பண்ணைகிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்காரு. சூசையன் யார் அப்படின்னா மிகப்பெரிய ரவுடியா இருந்தவர், யாரையும் மதிக்காம இதான் தெனவல அலைஞ்சவர். அப்படி இருக்கிற மனுஷன் செய்த வினைகளுக்கெல்லாம் எதிர்வினை வந்தே தானே தீரும். வெற்ற வரைக்கும் இருக்கிற திமிரு தானும் வெட்டப்படுவோம் என்று வருகிற பொழுது காணாம போயிடும். கரெக்டா? வெற்றப்ப வர தினவு நாமளும் வெட்ட போறோம், ஒரு நாள் நம்மளையும் வெட்ட போறான்னு நினைக்கிறப்ப காணாம போயிடும். அந்த ஸ்டேஜில் இருக்காரு சூசையன். அவருடைய அடையாளமே ஒரு மீசதானம், அவர் மீசதானம். ஆனா அன்னைக்கு அடையாளம் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக மீசையை வழித்துட்டு வந்து உட்கார்ந்துருந்தாராம். சரவணன் சந்திரன் எழுதுறாரு, இறால்கள் மீசை இல்லாமல் பார்க்க சகிக்காது. மீசை இல்லாத இறால்கள் சில நேரம் அச்சமூட்ட கூட செய்யும். அதன் இயல்பை விட்டு, இந்த வாசகத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க, அதன் இயல்பை விட்டு இயற்கையை மீறி விலகும் எதுவும் அச்சமூட்டவே செய்யும். அழகான வாசகம். அப்படியே உட்கார்ந்துருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, சூசையனை யாரு, அந்த குடும்பத்துல கடைக்குட்டி, மிகச்சிறந்த ஃபுட்பால் பிளேயர். அவங்க அப்பாக்கு என்ன தெரியுமா ஆசை, பூசை செய்யற வேலைக்கு எப்படியாவது கடைக்குட்டி அனுப்பிடணும், ஃபாதர் ஆக்கிடணும்னு ஆசை. சூசையனை ஃபாதர் ஆக்கிடணும், அதுக்கு படிக்கணும்னு ஆசை அவங்க அப்பாவுக்கு. அவருக்கும் இந்த ஆசை தான் இருந்துச்சு. ஆனா அவங்க மாவட்டத்தில் நடந்த மத கலவரங்கள்ல இவர் உள்ள போய் தன்னுடைய சாதி பெருமையை காப்பாற்றுறதுக்காக அருவாள் எடுத்தவர் இப்ப வரைக்கும் கீழே வைக்க முடியல. இதுதான் சூசையனுடைய பிளாஷ்பேக், நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுங்க. அப்ப அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு சூசையனை சரவணன் சந்திரன், நாடி நரம்பு தளர்ந்துருச்சுன்னா மீசையை மலிச்சுதாண்டா ஆகணும். நாடி நரம்பு தளர்ந்துருச்சுன்னா மீசைய மழிச்சுதான் ஆகணும். ஆண்கள் தெம்பா இருக்கிறப்ப குடும்பத்தை போட்டு பாடா படுத்துவாங்க, ரூல் பண்ணுவாங்க. இந்த 70 வயசை தாண்டி எந்திரிச்சு நிக்கிறதுக்கே பொண்டாட்டியோட ஹெல்ப் வேணுங்கிறப்ப பொட்டிப்பம்பா இருப்பான் வீட்டில். அவ்வளவு சத்தம் போட்ட ஆம்பளை இருக்கிற இடமே தெரியாது. அப்ப ஒரே அன்பை பொழிவாங்க பொண்டாட்டி மேல. அவ இல்லைன்னா நான் இல்லை, உண்மை. அது முன்னாடியே தெரிஞ்சிருந்தா வாழ்க்கை எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அதான் எழுதுறாரு, நாடி நரம்பெல்லாம் போயிடுச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை அப்படின்னு. அவர் சொல்றாரு, நீ ஏதாவது பசங்களை பார்த்தா சொல்றா, எடுத்து அருவாளை எடுத்து வெட்டுறப்ப தினவாதான் இருக்கும், ஆனா மறுபடியும் அதுக்கு நடக்குங்கிறப்ப நினைச்சா பயமாயிரும். சின்ன பசங்க தெரியாம மாட்டிக்கிறானுங்க, கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு. இவருக்கு ஒரு ஆசை, எப்பயுமே ஒருத்தர் மிகப்பெரிய ஆளா இருக்கிறப்ப, இன்னைக்கும் சூசையனுக்கு மார்க்கெட்ல வேல்யூ இருக்கு, வாங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஆனா அவர் தொழில் பண்றதே இல்லை, விட்டுட்டாரு. இவர் கேட்கிறாரு, நீ எந்த சமயத்திலே அந்த தொழிலை நிறுத்தின? நீ எந்த ஒரு சமயம் நின்றுக்கணும், ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கணும்ல நீ தொழில் நிறுத்துறதுக்கு, இந்த அருவாள் தூக்குற அருவாளை கீழே போடுறதுக்கு நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்கிறாரு. அது சூசையனை சொல்றாரு, ஒன்னும் இல்லப்பா, பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா ஒரு பஞ்சாயத்துக்கு போயிருந்தேன்.
பேசுறதுக்கு பஞ்சாயத்து தலைமையேற்று போயிருந்தேன். பணம் கொடுக்க வேண்டியவனும் என் சாதி, பணம் கொடுத்தவனும் என் சாதி. பணம் கொடுக்க வேண்டியவன் எக்ஸ்ட்ரா வட்டி போட்டு கொடுக்கணும்னு பணம் கொடுத்தவன் கேட்குறான். நான் பணம் கொடுத்தவனுக்கு சப்போர்ட் பண்ணி போயிருக்கேன். அப்போ தானே நமக்கு காசு கிடைக்கும். பஞ்சாயத்து போயிட்டே இருக்கு. பணம் கொடுக்க வேண்டியவன் எதிரில் நின்று கொண்டு என் கண்களை மட்டும் முற்று பார்த்து கொண்டே இருக்கிறான். பஞ்சாயத்து எல்லாம் பேசிக்கிட்டே இருந்தோம். அவர் ஒரு நிமிஷம் நிறுத்தி எல்லாரும் வெளியில போங்க, நான் இவரோட பேசணும்னு என்ன மட்டும் கை காமிச்சான். அவன் கண்களில் கண்ணீர் தேங்கி இருந்தது. எப்படியும் அழப்போறான்னு நினைச்சேன், எப்படியும் அழப்போறான்னு நினைச்சேன். ஆனா கடைசியில் அவன் என்ன அழ வச்சுட்டான். அப்படியா, என்ன நடந்துச்சுன்னு கேட்கிறாரு சரவணன் சந்திரன். அதுக்கு சூசை சொல்றாரு, எல்லாரையும் போக சொல்லிட்டு அந்த மனுஷன் சொன்னானா, நீ எவ்வளோ லட்சம் கேட்குறியோ அவ்வளோ லட்சம் சேர்த்து நான் காசை கொடுத்துட்றேன். அது எனக்கு பிரச்சனை இல்லை, அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஊரையே வாழ வச்சவர்றா அவங்க அப்பா, நீ ஊரையே அடித்து சாப்பிட்றியடான்னு கதறி கதறி அழுதாராம் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு. அந்த இன்சிடெண்ட் சூசியண்ணன் மனசில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி அன்னிலிருந்து அவர் அந்த தொழிலை விட்டுருக்கார். தப்பிச்சு போறார். கடைசியில் ஜெயிலில் இருக்கார். ஒரு நாள் ஜெயிலிருந்து ஃபோன் பண்ணியிருக்காரு சரவணன் சந்திரனுக்கு. அதை அப்படியே படிக்கிறேன். எனக்கு ஒரு உதவி செய்வியாட, நான் உள்ள வரத்துக்கு முன்னாடி தங்கியிருந்த இடத்துல புறா ஒன்று அடிபட்டு குத்திரும் கொலையுரியுமா கிடந்துச்சு. அவர் சின்ன வயசுல கூட்டுக்குள்ள புறா வச்சு வளர்த்துருக்காரு. குத்தியும் கொலையுமா வந்துருச்சு. அது பொழைச்சிருச்சான்னு போய் பார்த்து சொல்லல. யாரு? பல கொலைகளை நிகழ்த்திய, பல கொள்ளைகளை நிகழ்த்திய, பல பஞ்சாயத்துகள் நிகழ்த்திய சூசை என்கிற அந்த மனிதன் கிளம்பி வரத்துக்கு முன்னாடி தன் வீட்டின் அருகில் அடிபட்டு கிடந்த புறா உயிருடன் இருக்கிறதா என்பதை இவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கிறாரு. அந்த கட்டுரை இவ்வாறாக முடிகிறது: வாழ்க்கையை தொலைத்த அந்த கடலோரத்து சின்ன புறாவிற்கு, வாழ்க்கையை தொலைத்த அந்த கடலோரத்து சின்ன புறாவிற்கு ஏதோ நம்மால் முடிந்த ஆசுவாசத்தை கொடுத்து விட முடியும். புறா உசுரோட இருக்குன்னு நான் சொன்னேன்னு முடியுது. இந்த கதையை படிச்சுட்டு இதில் நடுவில் சில வரிகள் வாக்கியங்கள்லாம் எழுதுறாரு. அது முழுக்க அற்புதங்க. முழுக்க அற்புதம். ஒரு தடவை அண்ணன் மன வளர்ச்சி குன்றிய குழந்தையோட ஒரு தாயை சந்திச்சாராம். அந்த அம்மா சொல்லிச்சான், இங்க பாத்தீங்களா வெட்டுக்காயம், இது இந்த பெரியவன் பண்ணது. ரெண்டு குழந்தைங்க மனநிலை பிறந்ததான். இங்க பாத்தீங்களா வெட்டுக்காயம் அவன் பண்ணது. கல்லை வச்சு அடிச்சு விட்டான். சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சான், கல்லை வச்சு அடிச்சு விட்டான். இந்த பல்லு உடைச்சிருக்கு பத்தியா தம்பி, தான் சின்னவன் உடைச்சதுதான். கோபத்தில் அப்படி பண்ணிடுவாங்கப்பா. நம்ம பிள்ளைங்கள்லப்பா, நாம தானப்பா பார்த்துக்கணும். இதை படிச்சுட்டு நான் அவ்வளோ எமோஷனல் ஆகிட்டேன். ஏன்னா என் வீட்லேயும் என்னுடைய குடும்பத்திலையும் 2 சகோதரிகள் இருக்காங்க மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள். ஒருத்தங்களுக்கு கிட்டத்தட்ட 60 வயது ஆக போகுது, இன்னொருத்தங்களுக்கு 45 வயது ஆக போகுது. இந்த 45 வயது கடந்த சகோதரியுடைய அம்மா எனக்கு அக்கா முறை அண்மையில தான் இறந்து போனாங்க. கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு இறந்து போயிட்டாங்க. பூஜையை முடிச்சுட்டு வந்து உட்காந்தாங்க, அப்படியே டைனிங் டேபிள் உட்காந்தாங்க, அப்படியே இறந்து போயிட்டாங்க. அவருடைய சகோதரன் இருக்கார், தியாகன் ஒரு அண்ணன். அந்த அண்ணன் இன்னைக்கு அம்மா மாதிரி இருந்து, அவங்க மனைவி அம்மா மாதிரி இருந்து அந்த அக்காவை பார்த்துக்கிறாங்க. தன்னோட அம்மா இவ்வளவு நாள் வளர்த்தால, அந்த தாய் இறந்து போனது கூட அந்த குழந்தைக்கு தெரியல, வளர்ந்த குழந்தைக்கு தெரியல. சார் அவங்க சொல்லவா, தெளிவான மனதோடு, தெளிவான பேச்சோடு, வீசப்படுகிற கைகளோடு, நடக்கிற கால்களோடு இருக்கிற நம் வாழ்க்கை பல பேர் வாழ்க்கையில் கனவு என்பதை முதலில் நம்புங்கள். பல பேர் வாழ்க்கையில கனவு நம்புங்க. சாதாரண விஷயம் கிடையாது வாழ்க்கைங்கிறது. அந்த சின்ன வாழ்க்கைக்குள்ள எவ்வளவு தூரம் நீங்க அடுத்தவங்களுக்கான நன்மையை செய்கிறீர்கள் என்பதை பொறுத்து மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். அடுத்ததா நீதியரசர் கே சந்துரு இருக்கார்ல, அவர் எழுதின ஒரு புத்தகம். என்ன புத்தகம்னா, அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள். படிக்கிற ஆட்கள் இருந்தா அது அவங்களுக்காக அந்த புத்தகத்தோட பேர் சொல்றேன். அம்பேத்கர் ஒளியில் எனது தீர்ப்புகள். அதுல ஒன்று சொல்றாரு, திருநெல்வேலிக்கு பக்கத்துல சிவந்திப்பட்டின்னு ஒரு ஊர். அந்த சிவந்திப்பட்டி ஊர்ல அங்க திருநெல்வேலியிலிருந்து சிவந்திப்பட்டிக்கு பஸ் போகுது. அந்த சிவந்திப்பட்டியில கடைசி ஸ்டாப்பு அரிசி ஆலை ஸ்டாப்பு.
அந்த அரிசி ஆலை ஸ்டாப்ல இறங்கி தான் தலித் மக்கள் அவங்க இருக்கிற காலனி பகுதிக்கும் காமராஜ் நகருக்கும் போவாங்க. அங்க விளையிற விவசாய பொருட்களை, அங்க விளையிற காய்கறிகள் எடுத்துட்டு வந்து திருநெல்வேலி டவுன்ல விற்பாங்க. இது வழக்கமா நடந்துட்டு இருக்கிறது. ஒரு நாள் என்ன ஆகுது, 1996ல செவந்திப்பட்டியில பஞ்சாயத்து தலைவரை கொண்டுறாங்க. கலவரம் நடந்துருது. அதுக்கப்புறம் பஸ் என்ன பண்ணுது, செவந்திப்பட்டிகளை நுழையிறப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு பஞ்சாயத்து போர்டு ஸ்டாப்பு, ரெண்டாவது அம்மன் கோயில் ஸ்டாப்பு, மூணாவது கடைசியா அரிசி ஆலை ஸ்டாப்பு. அரிசி ஆலையில போய் நின்னா மட்டும்தான் அங்கிருந்து அவங்க கொஞ்சம் தூரம் நடந்து போய் அவங்க இடத்துக்கு போக முடியும். ஆனா இவங்க யாரும் போக முடியல. என்ன ஆச்சுன்னா, அந்த கலவரத்துக்கு அப்புறம் இந்த பஸ் ஊருக்குள்ள இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்திலே நின்றுது. இது ஏன்னா இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒருத்தர் வழக்கறிஞரா சமூக ஆர்வலா இருக்கிற ஆர் கிருஷ்ணன் அவர்கள் பொதுநலன் கருதி ஒரு வழக்கு போடுறாரு. அதுக்கு நீதியரசர் கே சந்துரு அவங்க டீமு கிட்ட வருது. இவங்க கேடிசி கட்டபொம்மன் போக்குவரத்து கழகம் அப்ப அங்க கேட்கறாங்க, பதிலே இல்ல. காவல்துறை கேட்கறாங்க, பதிலே இல்ல. ஓ, இது வழக்கு ஏதோ சீரியஸா இருக்கு போல இருக்குன்னு இவங்களே களத்துல இறங்குறாங்க. உள்ள போறாங்க. உள்ள போய் என்னன்னு விசாரிக்கிறாங்க. என்ன தெரியுமா தெரியுது, காவல்துறையை சார்ந்த அதிகாரி ஒருவரே நீங்கள் தலித் காலனி வரைக்கும் பேருந்து இயக்கக்கூடாதுன்னு ஒரு லெட்டர் போட்டிருக்காரு கேடிசிக்கு. அதிர்ந்து போறாங்க. ஏன்னு காரணம் கேட்டா தெளிவா ஒரு காரணத்தை லெட்டர்ல எழுதியிருக்காரு. நீ கடைசி வரைக்கும் தலித் காலனி வரைக்கும் நீ போய் பஸ் நிறுத்துற, மறுபடியும் அங்கிருந்து கிளம்பி தான் திருநெல்வேலிக்கு வருது. தலித் காலனி மக்கள் எல்லாரும் உள்ள ஏறிடுறாங்க. அத்தனை பேரும் பஸ்ஸுக்குள்ள உட்காந்துடுறாங்க. ஊருக்குள்ள வரப்ப ஊர் மக்கள் யாரும் உட்கார முடியறது இல்ல, நின்றுட்டு வர மாதிரி இருக்கு. அவங்க உட்கார நாங்க நிக்கிறதா, அதனால இனிமேல் அங்க வேண்டாம் அப்படின்னு இங்கே நிறுத்துங்கிறார். இங்க நிறுத்தினா என்ன பிரச்சனைனா, ஊர் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் நிறுத்தினா என்ன பிரச்சனைனா, இங்க இருந்து 2 கிலோமீட்டர் தூரம் அவங்க நடந்து போகணும். நடந்து போகணும்னா வெறும் நடந்து போக முடியாது. காலையில கொண்டு வராங்களா பொருட்கள்லாம் அதை சுமந்துட்டே நடந்து வரணும். பாளையங்கோட்டை பக்கத்துல ஸ்கூல் காலேஜில் படிக்கிற குழந்தைங்க அந்த பஸ்ல தான் படிக்க வருது. எதுவுமே நடக்காம போயிடும். இந்த வழக்கை இவங்க எடுத்து இந்த வழக்குக்கான தீர்ப்பை கொடுக்குறாங்க. மறுபடியும் பேருந்து சிவந்திப்பட்டிக்குள்ள நுழைஞ்சதுன்னா அரிசி ஆலை ஸ்டாப்பிங்ல தான் போய் நிக்கணும். மறுபடியும் அங்கிருந்து தான் கிளம்பி வரணும்னு நீதிபதி கே சந்துரு அவர்கள் எழுதுறாரு. எளிய மக்களுக்கான நியாயமான தீர்ப்பில் தான் நீதி இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. கரெக்டு தானே? யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ரோசர் பாக்ஸ்னு ஒருத்தங்களுக்கு நடந்துச்சு யூஎஸ்ல, அலபாமால. அந்த அம்மாவை பஸ்ஸுக்குள்ள உட்கார விடல. பஸ்ல ஏறி அந்த அம்மா டிக்கெட் வாங்கி உட்காந்துருச்சு. ஒரு வெள்ளக்காரன் வரான், எழுப்பி விடுறான். ஏன் எந்திரிக்கணும்னு அந்த அம்மா கேட்குது. ஏன் எந்திரிக்கணுமா, நீ கருப்பின ஆப்பிரிக்க அமெரிக்க பெண், கருப்பின பெண், எந்திரி, நான் உட்காரணுங்கிறான். இந்த அம்மா சண்டை போடுது. போலீஸ் கம்ப்ளைண்ட் போகுது. போலீஸ் வந்து யார் தெரியுமா அரெஸ்ட் பண்ணாங்க, இந்த அம்மா அரெஸ்ட் பண்ணி உள்ள போட்டாங்க. இந்த அம்மா சும்மா விடல, கொதிச்சு எழுந்துருச்சு, வாடா பாத்துக்கலான்னு. அந்த அலபாமா மாகாணத்தில் இருக்கிற அத்தனை கருப்பின பெண்களையும் ஆண்களையும் திரட்டினாங்க போரிடுறதுக்கு. என்ன தெரியுமா பண்ணாங்க அவங்க அத்தனை பேரும்? 1955 டிசம்பர் 1ஆம் தேதி நடக்குது இந்த இன்சிடென்ட். அத்தனை பேரும் பொது போக்குவரத்தை புறக்கணித்தார்கள். ஒரு நாள் 2 நாள், ஒரு வாரம் 2 வாரம், ஒரு மாசம் 2 மாசம் இல்ல, ஒரு வருடத்திற்கு மேலாக பொது போக்குவரத்தை புறக்கணித்து நடந்து போனாங்க. கார்ல எல்லாம் சேர்ந்து போனாங்க. அவங்கவுங்க வச்சிருக்கிற வண்டியை பயன்படுத்தி போனாங்க. உலக வரலாற்றில் லார்ஜஸ்ட் சோசியல் மூவ்மெண்ட் இன் ஹிஸ்டரி என்று வரையறுக்கப்படுகிற அந்த போராட்டம், அந்த மான்காமரி நடைப்பயணம் வரலாற்றில் இடம் பிடிச்சது. ஒரு வருஷத்துக்கு அப்புறம் போக்குவரத்து கழகம் நஷ்டத்தை சந்திச்சதுனால இனிமேல் நிறவரி பேருந்துக்குள்ள இருக்காதுன்னாங்க. மார்ட்டின் லூதர் கிங் அந்த போராட்டத்தில் சேர்ந்துக்கிட்டாரு. அவரும் சிறைக்கு போனாரு. நான் ஒன்னே ஒன்று சொல்லவா, ஒருத்தனுக்கு ஒரு உரிமை மறுக்கப்படுது. நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தங்களுக்கு ஒரு உரிமை மறுக்கப்படுது. யாரோ ஒருத்தருக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு உரிமை மறுக்கப்படுதுன்னு எல்லாரும் அமைதியா இருந்தா நாளை நம் உரிமையும் பறிக்கப்படும் என்பதில் தெளிவாக வேண்டும். அந்த ஒரு பெண் உட்கார விடாதனால அத்தனை பேரும் எந்திரிச்சு போராட்டம் பண்ணி மிகப்பெரிய நடைப்பயணம் நடத்தி 381 நாட்கள் ஒரு அரசாங்கத்தினுடைய கண்கள்ல விரல காட்டி உட்கார்றதுக்கு எல்லாரும் தகுதியானவங்கடா, பயணச்சீட்டு வாங்கினா யார் வேணா உட்காரலாண்டான்னு சொன்ன அந்த நிகழ்வு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நிகழ்வு. என் அருமை சகோதரர்களே, எப்பொழுது நீங்கள் அடுத்தவர்கள் உரிமையை மதிக்கிறீர்களோ உங்கள் உரிமையை எடுத்துக்கொள்ளவும் அப்பொழுதுதான் தகுதி இருக்கிறது என்று அர்த்தம். நம்ம ஊர்ல சூப்பர் காணிங்க, அப்ப அற்புதமா ரசிக்கிறீங்களேக்கா, எங்க காணிங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறேன் நான். நன்றி, சூப்பர், அப்படி ரசிச்சு கைத்தட்டி கொண்டாடுற
எனக்கு முதல்ல இருந்தே ஏதோ கனமான விஷயம் வரப்போ கூட முதல் கைத்தட்டு அந்த சகோதரிட்டு இருந்து தான் வருது. வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச், மிக்க நன்றி, சூப்பர். இப்படிதான் இருக்கணும். நல்லா நீங்க இப்ப பாருங்களேன், அவருக்கு ஏற்கனவே சொன்னார் சார் ஒரு 9 to 9:15 வரைக்கும் பேசிருவீங்களா? நம்ம அண்ணே பிரகாஷ் அண்ணே, ஏன் சார்ண்ணே நேற்று லியோனி சார் பட்டிமன்றம் 9:45 வரைக்கும் போச்சுன்னார். நான் சொன்னேன் அது பட்டிமன்றம், நான் ஒத்த ஆளு. ஆனாலும் எனக்கு விழுப்புரம் என் இதயத்தோடு நெருங்கிய ஊர். அதனால் இது என்ன பெஸ்ட்டாக தர முடியுமோ அதை நான் தரேன். அவ்வளோ உடல் சோர்வில் தான் வந்தேன், மேலே ஏறினேன். ஆனால் உங்களை பார்த்தோன்னே, உங்கள் ரசிப்பு திறமையை பார்த்தோன்னே அவ்வளோ மகிழ்ச்சி. வர வழியெல்லாம் காரில் ஒர்க் பண்ணிகிட்டே வரேன். ஏன்னா எல்லா புத்தக திருவிழாவும் லைவ் ஸ்ட்ரீம் போயிருதுமா. பேசுறதையே மறுபடியும் பேசுறதுக்கு ஏன் நம்மளை கூப்பிடணும்? கரெக்டாக ஒவ்வொரு மேடைக்கும் அந்த பேச்சை கேட்டு நீங்கள் எந்திரிச்சு போகிறப்ப ஒரு புதிய விஷயத்தை எடுத்துகிட்டு போனால் மட்டும்தானே ஒரு பேச்சு கிடைச்ச வெற்றியாக அந்த பேச்சாளருக்கு இருக்கும். இல்லைன்னா எப்படி அது நியாயமாக இருக்கும்? அதனால தான் அவ்வளோ உழைக்க வேண்டியிருக்கு, அவ்வளோ படிக்க வேண்டியிருக்கு, மக்களை சந்தோஷப்படுத்த வேண்டியிருக்கு. இவங்க இதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களாங்கிறத பற்றிலாம் யோசிக்க கூடாது. நல்லதை கொடுத்தால் மக்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்கிற எண்ணம் விழுப்புரம் எனக்கு தந்த எண்ணம். ஃபர்ஸ்ட் புத்தக திருவிழாவில் அவ்வளோ கனமான விஷயங்களை கூட அவ்வளோ அழகாக ரசிக்கிறீங்களே கைத்தட்டி. யாரையும் மதித்து வாழ் என்கிற இந்த தலைப்பிலே நாம் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டியது, அடுத்தவன் உரிமையை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவர்கள் உழைப்பை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தவர் உழைப்புங்கிறது என்ன? வீட்டில் மனைவி கூட அடுத்தவங்க தான். அவங்க விருப்பம் வேற, அவங்க வாழ்க்கை வேற, அவங்க பிறந்த குடும்பம் வேற, அவங்க சூழல் வேற. திருமணம் என்கிற ஒரே ஒரு பந்தத்துக்கு கட்டுப்பட்டு நம்மளோட இருக்காங்க. அவங்க விருப்பங்கள் அனைத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, நிறைய வீட்டில் பெண்கள் நல்லா பாடுவாங்க, அந்த அம்மா நல்லா பாடுமே இந்த மனுஷனுக்கு தெரியாமையே செத்து போவான். அதுக்கப்புறம் அந்த அம்மா சந்தோஷமா பாடும். கொஞ்சம் முன்னாடி போயிருக்கலாம். அந்த அம்மா நல்லா சமைக்கும், பாராட்டவே பாராட்டு, ஜேசிபி மண்ணள்ளி போடுற மாதிரி. சாப்பிட்டு பிஸி, என்ன பிஸி, உட்கார வச்சு நீ என்ன பண்ண சொல்லுன்னு. இந்த பிஸி பிஸின்னு சொல்ற யாருமே பிஸியா இல்லை எனக்கு தெரிஞ்சு. சொல்லாத அத்தனை பேரும் பிஸியா இருக்கான். ஏன் பிஸியா இருக்கிறவன் பிஸினே சொல்லிக்க மாட்டான், வேலையை தான் பார்ப்பான். வேலை செய்யற மாதிரி காமிச்சுக்கிறவன் தான் பிஸின்னு சொல்லுவான். ஏங்க அன்னைக்கு திருச்சியில் நான் ஒரு ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நிற்கிறேன், கார் வரணும், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அர்ஜென்ட், நமக்கு தான் எந்த நேரத்தில் எது வரணும்னு தெரியாது, அர்ஜென்ட்டாக வந்துருச்சு. டப்புன்னு பார்த்தா பொது கழிப்பிடம் பக்கத்தில், சென்று உள்ளே போகலான்னு போகிறேன். அங்கே ஒருத்தர் ஃபோனு, மீட்டிங்கில் இருக்கேன் அப்புறம் கூப்பிட்றேன். ஏன்னா மனசாட்சியில் உங்களுக்கு தான் எங்கே நான் மீட்டிங்கில் இருக்கு. நான் அவரை பார்க்குறேன், இப்படி சும்மா சார் என்ன பேசினே இருப்பானுங்க. அடுத்தவங்களை ஏமாத்துறோம், எவ்வளவு எளிமையா அடுத்தவங்களை ஏமாத்துறோம். ஒரு தலைமுறை, இந்த இதுல சரவணன் சின்ன கூட சொல்லியிருப்பாரு, ஒரு தலைமுறை எந்த குற்ற உணர்வும் இல்லாம வளர்ந்துகிட்டு இருக்கு. அண்ணனுக்கு லேண்ட் வாங்கி தந்துட்டு தம்பி 2 லட்சம் ரூபாய் கமிஷன் எடுத்துக்கிறாங்க. அண்ணன் தம்பி, சொந்த அண்ணன் தம்பி. எனக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு பையன் ப்ரோக்ராம் கேட்கறான், சொந்த அக்காவோட திருமணம். அந்த பையன் ப்ரோக்ராம் கேட்கறான், அண்ணன் 50,000 ரூபாய் சேர்த்து சொல்லுங்கிறான். ஏண்டான்னு கேட்கிறேன், ஏன் செலவுக்குங்கிறான். கல்யாணம் யாருக்குடான்னு, அக்காக்குன்னா, உன் குடும்ப ப்ரோக்ராமுக்கு நான் வரலடான்னு. என்ன நேர்மை நம்மகிட்ட இருக்கு? ஒருத்தன் நம்பராங்கிறதுக்காக அவனை தாழ்த்தி அவனை வீழ்த்தி சம்பாதிக்கிற என்ன மனுஷன் மனசுக்குள்ள எப்படி வந்துச்சு? எளியவர்கள், பணத்தை பறிகொடுத்தவர்கள் எதுவுமே பேச மாட்டார்கள் ஆயிடுச்சு. இல்ல அமைதியா அன்பா இருக்கிறவன் எதிர்த்து பேச மாட்டாங்கிற எண்ணம் வந்துருச்சு. யாரை எப்படி வேணா பயன்படுத்திக்கலாங்கிற எண்ணம் வந்துருச்சு. இது எப்படி மனுஷனுக்கு வந்துச்சு? அதனாலதான் பிரபஞ்சன் சொன்னாரு, நரியை மனிதர்களோடு இனிமேல் ஒப்பிடாதீர்கள். நரியை மனிதர்களோடு இனிமேல் ஒப்பிடாதீர்கள். ஏன்னு கேட்டா ஒருத்தன், பிரபஞ்சன் சொன்னாரு, எந்த நரி காப்பி சாப்பிட்டு கொண்டு இன்னொரு நரியை வீழ்த்த முயற்சிக்கும், மனிதன் அதை செய்வான். காப்பி குடிச்சுக்கிட்டே இன்னொரு குடியை எப்படி கெடுக்கிறதுன்னு பேசுவான். கை கொடுத்துட்டு நல்லா இருக்கீங்களான்னு கை கொடுக்குறப்பே நாசமா போயிடும் கை கொடுப்பான். நல்லா இருங்கன்னு சொல்றப்பே நீ இன்னுமா நல்லா இருக்கேன்னு கேட்பான் மனசுக்குள்ள. இதெல்லாம் மனுஷன் கேட்டா 6 அறிவு, பகுத்தறிவு, இதெல்லாம் நம்மளே பீத்திக்கிறது, பெருமையா பேசிக்கிறது. என்ன 6 அறிவு, பகுத்தறிவு? அடுத்த மனுஷனை மதிக்க தெரியல, அடுத்தவன் உணர்வை மதிக்க தெரியல, அடுத்தவன் சம்பாதிச்ச படம் நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்ல தெரியல.
எந்த வெட்கமும் இல்லாம, எந்த குற்ற உணர்ச்சி இல்லாம செய்த தப்ப பண்ணிட்டு அடுத்த நாள் அவன் முகத்தை பார்த்து உன்னால பேச முடியுது, பழையபடி உன் வாழ்க்கையை உன்னால வாழ முடியுதுன்னா எந்த மாதிரி தலைமுறையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற எண்ணம் வரமா வரக்கூடாதா? வரதே இல்லையா யாருக்கும்? எங்க போயிட்டோம்? எல்லாத்தையும் தொலைச்சிட்டு எங்க போயிட்டோம்? ஆனால் எல்லாருக்குள்ளும் இன்னும் ஈரம் படிந்த இதயம் மிச்சம் இருக்கிறது. எப்படி சரவணன் சந்திரன் அவர்கள் எழுதினாரோ, ஒரு சூசையண்ணன் சிறைச்சாலையில் இருக்கிற பொழுது தொலைபேசியில் அழைத்து பேசுகிற பொழுது கூட அடிபட்ட புறா எப்படி இருக்கிறது என்று கேட்டாரோ, அத்தனை கொலைகளை செய்தவர் ஒரு புறாவினுடைய வாழ்நாளுக்காக இயங்கினாரோ, நம் எல்லார் மனதிற்குள்ளும் அந்த ஈரம் படிந்த மனது இன்னும் மிச்சம் இருக்கிறது. என் அருமை சொந்தங்களே, அந்த ஈரம் படிந்த மனதை காலம் கடந்து நாம் உணராமல், காலத்தை கடத்தாமல் இனிமேல் உணர வேண்டும் என்பது இந்த சகோதரனுடைய தாழ்மையான வேண்டுகோள். தயவு செஞ்சு நீங்க அடுத்தவங்க மேல அன்பா இருந்தாலே அவங்களை மதிக்கிறீங்கன்னு தான் அர்த்தம். கலீல் ஜிப்ரான் சொன்னார், அன்பை நீங்கள் யாரும் வழிநடத்த வேண்டாம், அன்பை நீங்கள் யாரும் வழிநடத்த வேண்டாம், நீங்கள் தகுதி உடையவராக இருந்தால் அன்பு உங்களை வழிநடத்தும் என்று சொன்னார் கலீல் ஜிப்ரான். அடுத்தவங்க மேல இருக்கிற அன்பு மாதிரி மிகப்பெரிய மரியாதை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. நம்ம தெருவில் ஒருத்தன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வீடு கட்டிட்டானா அவன் பத்திரிக்கையே வைக்கலைனாலும் நீங்க போய் வாழ்த்து சொல்லிட்டு வாங்க. அவன்லாம் எப்படி கட்டியிருப்பான்னு எனக்கு தெரியும், நல்ல விதமா சம்பாதிச்சிருந்தா இப்படி கட்டியிருக்க முடியாது, நீ இப்படி பேசுறதுல உன்னால கட்டவே முடியாது. அது எப்படிங்க? அடுத்தவன் ஜெயிச்சா அதுக்கு பேர் அதிர்ஷ்டம், தான் ஜெயிச்சா மட்டும் அதுக்கு பேர் உழைப்பா? இந்த மனுஷனுடைய சிந்தனையை பத்தி எனக்கு புரியவே இல்லையே. அடுத்தவன் ஜெயிச்சா அது பேர் அதிர்ஷ்டம். இதே விழுப்புரத்தில் இருக்கேன் 5 வருஷமா, உருண்டு புரள்றேன், 10 பைசா சம்பாதிக்க முடியும். உருண்டு புரண்டா நீ பைத்தியமா? எப்படி 10 பைசா சம்பாதிக்க முடியும்? வேலை செஞ்சாதானே 10 பைசா சம்பாதிக்க முடியும். சில பேர் சொல்லுவான், மாடு மாதிரி உழைக்கிறேன், மனுஷன் மாதிரி உழைடா. நீ ஏன் மாடு மாதிரி உழைக்கிறேன்? நாய் மாதிரி கத்துற காசு கிடைக்கல, நாய் மாதிரி கத்துனா காசு கிடைக்காது, மனுஷன் மாதிரி பேசுனா காசு கிடைக்கும். அடுத்தவன் ஜெயிச்சுட்டானா பொறுக்கிறது இல்லை. இதுல என்னன்னா, உங்களுக்கு தெரிஞ்சவன் ஜெயிச்சு உங்களுக்கு பொறுக்கலைன்னா கூட பரவாயில்ல, எவனே தெரியாது அவன் ஜெயிச்சா இவனுக்கு பொறுக்கல. அன்னைக்கு ஒருத்தன் சொல்றான், நீங்களாம் இப்படி டெவலப் ஆவீங்கன்னு நினைச்சே பார்க்கல. ஏய் யாரா நீங்கிற? உண்மையா சிஸ்டர்? யார் பாட்டி? இல்லை நான் அந்த ஊர், ஆனால் நான் நினச்சி கூட பார்க்கல, சும்மா சாதாரணமாக வந்தீங்க, டக்குன்னு பெரிய ஆகிட்டீங்க, டக்குன்னு அவனோட 15 வருஷம் 20 வருஷம் இன்னும் போராடுறோம். ஜெயிக்கிறதுக்கு போராடுறதை விட ஜெயிச்சப்புறம் போராடுறது மாதிரி ஒரு போராட்டம் வாழ்க்கையில் வேறு எதுவுமே இல்லை. உண்மையா இல்லையா சார்? ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதி கலெக்டர் ஆகிறது ஈஸி, நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு எழுதி பாஸ் ஆகிற அவங்களுக்கு தெரியும். ஆனால் கலெக்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க படுற கஷ்டம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். எல்லா பதவியில் இருக்கிறவங்களுக்கு இதுதான், கலெக்டரும் கிடையாது. அது சிஎம்ஆ இருக்கலாம், பிஎம்ஆ இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், ஐபிஎஸ்ஆ இருக்கலாம், ஐஏயா, எல்லாருக்கும் பொருந்தும். ஒரு இடத்துக்கு வர வரைக்கும் போராட்டம், அதுக்கப்புறம் மிகப்பெரிய போராட்டம். நான் என்ன சொல்றேன், அடுத்தவர்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழாதவரை அவர்கள் வாழ்க்கையை விமர்சிக்க உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது என்பது மட்டும்தான் என்னுடைய அடிப்படையான கேள்வி. பேசாதீங்க யார் வாழ்க்கையை பத்தியும். இன்னைக்கு முடிவெடுங்க இந்த புத்தக திருவிழால. இது நாள் வரைக்கும், இன்று புதிதாய் பிறந்தோம், இது நாள் வரைக்கும் எப்படி வேணா இருந்திருக்கலாம், இனிமேல் எப்படி இருக்கணும், யாரையும் மதித்து வாழ் என்பதனுடைய அடிப்படை என்ன? அடுத்தவன் வாழ்க்கையை நாம் மதிப்பது, அடுத்தவன் உழைப்பை மதிப்பது, அடுத்தவன் பணத்தை சுரண்டாமல் இருப்பது, அடுத்தவனை நண்பன் என சொல்லி ஏமாற்றாமல் இருப்பது, அடுத்தவனை நீ என்னோட தாய் வயிற்றில் பிறக்காத உறவுன்னு சொல்லி ஏமாத்தாம இருக்கிறது. எவ்வளவு ஈஸியா ஏமாத்திடுறான் மனுஷன். எதுல தெரியுமாமா? நான்லாம், நீங்க எல்லாருமே எதுல தெரியுமா டக்குன்னு ஏமாந்துருவோம்? ஏங்க இவர் என் ஃபேமிலி மாதிரிங்க அப்படின்னு ஒருத்தர் நம்ம பார்த்து சொல்லிட்டான்னு வச்சுங்க, உருகி ஊத்திடும் நமக்கு. நல்ல மனுஷங்க. எவ்வளோ நாளாக தெரியும்? நேற்று தான் உனக்கு தெரியுமே. அவன் நல்ல மனுஷன். அதுக்குள்ள ஐயோ அப்படி ஒரு மனுஷனை பார்த்துட்டே இல்லைங்க, அவ்வளோ நல்லா இல்லைங்க. 1 மாதம் அதே அவளை பார்க்குறேன். எங்க அந்த நல்ல மனுஷன்? திருட்டு பையங்க அவன். திருட்டு பையங்க அவன். ஏங்க
ஏங்க ஏமாத்துறதுக்குனே பழகியிருக்காங்க. அவனுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர்கிட்ட கடனை வாங்கி கொடுத்து அந்த காசு எடுத்துட்டு விட இப்போ நான் கட்டிக்கிட்டு இருக்கேங்க, எங்கே போனானே தெரியலைங்க. சொல்கிறோமா இல்லையா? நடக்குதா இல்லையா? எவ்வளோ எளிமையாக ஒரு மனுஷனை ஏமாத்திடுறான். எந்த குற்ற உணர்ச்சி இல்லாமல் 3 வேளை சாப்பிட்றானே, குடும்பத்தோட சிரிக்கிறானே. எப்படி சிரிக்கிறதுக்கான மனசு வரும்? உன்னால் பல பேர் அழுகிற பொழுது உனக்கு சிரிக்கிற மனது இருந்தால் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், அந்த மனிதர் வாழ்க்கை பலர் நோக எப்படி வாழ முடியும்? அதான் நான் சொன்னேன், யாரையும் மதித்து வாழ்னா சந்தோஷமா அடுத்தவங்களை வாழ்த்துங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நினைச்சு சந்தோஷப்படுங்க. இழந்ததை நினைத்து வருந்தாமல் இருப்பதை எந்த மனிதன் கொண்டாடுகிறானோ அந்த மனிதன் வாழ்க்கை சிறப்பு மிகுந்த வாழ்க்கை என்று நம்புங்க. இழந்துட்டீங்களா, விட்டுருங்க, போய் தொலைட்டு. இழக்கணும்னு இருக்க, இழந்தாச்சு, போயிருச்சுன்னு இருக்கிறதையும் விட்டுறாங்க, சந்தோஷம் விட்டுறாங்க. ஒரு குழந்தை பிறக்கிறது நீ எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. பிறந்த குழந்தைகிட்ட பேசுறோமா, சிரிக்கிறோமா? அவன் வந்து சொல்றான், அப்பா நான் 70 மார்க் வாங்கிட்டேன்பா, வெரி குட் ராச்சலாம், சூப்பர். எந்த அப்பனாவை சொல்லியிருக்கானா? ஏன் 30 விட்ட? ஏன்னா இவர் கோல்டு மெடல் எல்லாத்துலயும், ஒன்னாவதுல 100க்கு 100 தான் எல்லாத்துலயும். ஃபுல்லா எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சிருக்காரு லாக்கர்ல. ஃபெயிலு 3 முறை 10th ஃபெயில். இதுல பிள்ளைகிட்ட ஏன் 30 விட்ட? 30 எடு, 100க்கு 100 வாங்கிட்ட பேசு. இவன் நினைச்சுக்கிறான் சந்தோஷம், இனிமேல் இந்த ஆள்கிட்ட பேசவே வேண்டாம். நிறைவே இல்லையே, நிறைவில் மகிழ்ச்சி. என்கிட்ட எல்லாம் கேட்பாங்க, எப்படி சார் ஹாப்பியாவே இருக்கீங்க? அண்ணா 3 வருஷமா பாக்குறீங்க, அதே மாதிரி இருக்கு. நான் இன்னும் 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் அப்படிதான் இருப்பேன். ஏன் தெரியுமா? எது என்கிட்ட இருக்கோ அதில் நான் சந்தோஷமா இருப்பேன். மகிழ்ச்சி எப்ப தெரியுமா வரும்? நிறைவில் மகிழ்ச்சி வரும். அடுத்தவர் உழைப்பை மதிக்கிற பொழுது மகிழ்ச்சி வரும். அடுத்தவர் வெற்றியை உங்கள் வெற்றி போல் கொண்டாடுகிற பொழுது மகிழ்ச்சி வரும். எந்த உறவையும் பணத்தை பார்த்து பழகாமல் அவன் மனதை பார்த்து பழகிற பொழுது மகிழ்ச்சி வரும். ஒரு சிறிய விஷயத்தில் எவன் பெரிய மகிழ்ச்சியை கண்டடைகிறானோ அவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை. எது சிறிய விஷயம்? 10 லட்சம் கிடைச்சாலும் வராத திருப்தி நடந்து போறப்ப 5 ரூபா காயின் கிடைச்சா கிடைக்குதுல்ல, இதுதான் சிறிய விஷயம். கரெக்டா சார்? சிக்னல் நிற்போம் பைக்கில், அக்னி வெயில், ஹெல்மெட்டை போட்டிருக்கோம், உருகி ஊத்துது, ஹெல்மெட்டை கழட்டுனா ஃபைனு, என்ன பண்றது? போட்டிருக்கோம், ஒன்றும் செய்ய முடியல, இதே என்னடா வாழ்க்கை அப்படின்னு கீழே குனிகிறோம், பணப்பணாங்குது. அவ்வளோ நேரம் சுத்தரித்த வெயில் இப்போ மகிழ்ச்சியா இருக்கு. ஆகா சபாஷ் அப்படின்னு கீழே குனிஞ்சு கஷ்டப்பட்டு அதை எடுத்து பேக்கெட்டில் போட்டுட்டு ஆஃபீஸ் வந்துடுறான். ஆஃபீஸ் வந்து ஹெல்மெட்டை கழட்டிட்டு பைக்கை நிறுத்திட்டு சைட் ஸ்டாண்டை போட்டுட்டு என்ன எடுத்தோன்னு பார்க்குறான், சோடா முடி. அது சோடா முடின்னு தெரிஞ்சோடனே நம்மளை நினைச்சு நாமளே சிரிச்சு போல. அதுதாங்க வாழ்க்கையில மகிழ்ச்சி. நான் அதுதான் சொன்னேன், சின்ன விஷயத்துல மகிழ்ச்சி. எனக்கு பாருங்க, அம்மா அப்பா ஆசீர்வாதத்துல, தமிழ் போட்ட பிச்சையில, பேராசிரியர்கள் கொடுத்த அறிவு பிச்சையில, இன்னைக்கு பணத்தை கொடுத்து புத்தகம் வாங்குற அளவுக்கு வசதி எனக்கு இருக்கு. ஆனாலும் நூலகர் வந்து ஒரு புக்கு சும்மா கொடுத்தாருன்னா ஒரு சந்தோஷம். என்னண்ணே உண்மையிலே இப்போ ஒரு ஆயில் கம்பெனிக்கு பேச போறேன், 1000 கணக்கில் பணம் வாங்குவோம். அவர் 2 லிட்டர் ஆயில் கொடுத்தாருன்னு வச்சுங்களேன், அதை கொண்டு எங்க அம்மாட்ட கொடுத்துன்னு வச்சுங்களேன், எங்க அம்மா சொல்லுவோம் அந்த ஓனர் தான்டா நல்லவர். ஏமா ஆயில் கொடுத்துருக்காருல, நல்ல மனுஷன், அவரோட கான்ட்ராக்ட்லயே 2 லிட்டர் ஆயில்கா. சார் மனுஷனுடைய வாழ்க்கைய சின்ன சின்ன அல்பத்தனத்துல தான் இருக்கு. அவ்வளவு பெரிய ஆளா இருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிட்டு முடிச்சோன்னே கையில ஒட்டி இருக்கிற மிச்ச உணவை அவர் சுத்தி முத்தி பார்த்துட்டு அப்படின்னு விரலை உறிஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு சந்தோஷம் தான். எவனை பத்தியும் கவலைப்படாதீங்க, விரலை போட்டு உரிங்க. ஐயோ இவன் இப்படி இன்டீசெண்டா சாப்பிட்றான் நினைச்சா நினைச்சிட்டு போட்டோம். அவன் ஐரோப்பாலையா பிறந்தான் இல்லையா?
ஐரோப்பாவில் நான் எனக்கு விரல சுப்பி சாப்பிட்றது பிடிச்சிருக்கு, சாப்பிட்டு போ. பஞ்சு மிட்டாய் சாப்பிட்டு நம்ம நாக்கு எத்தனை தடவை நாமளே பார்க்க ட்ரை பண்ணியிருக்கோம் சின்ன வயசுல. தெரியாதுன்னு தெரியும், ஆனாலும் தெரிஞ்சுக்க ஆசைப்படுவோம். ஃப்ரெண்டுகிட்ட கேட்போம், நம்ம ஃப்ரெண்டு எப்படி இருப்பான், உன்னோடது நல்லாவே இல்லைம்மா, உன்னோடது அதிகமாக ரோஸே வரல, என்கிட்ட தான் அதிகமான ரோஸ், உனக்கு எப்படி தெரிஞ்சது, நான் பார்த்தேன். எப்படி நீ பார்த்த, நான் பார்த்தேன். சின்ன சின்ன விஷயம் தான் சார் மகிழ்ச்சியே. நான் இப்போ கூட எங்க பேசுனேன், யாராவது தூக்கிட்டு இருக்கப்ப கொட்டி விட்டுட்டு ஓடுங்க, சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா இருக்கும். ஒரு புருஷன் நாய் கடிச்சிருச்சுன்னு வீட்டுக்கு வராரு, அந்த அம்மா சிரிக்குது. ஃபர்ஸ்ட் ஏன்டி சிரிக்கிறாங்க, நோ தெரியலைங்க, சிரிப்பா இருக்கு அப்படின்னு சிரிக்குது. ஏன் இவ்வளவு நாள் என்ன கட்சியில இன்னைக்காவது ஒண்ணு கடிக்கும்னு நினைச்சேன். அடுத்த நாள்ல இருந்து அந்த அம்மா அந்த நாய்க்கு அப்படி சோறு போட்டு பார்த்து. சின்ன சின்ன விஷயம் தான் சந்தோஷம். ஏங்க நீங்க பாருங்களேன், கிச்சன்ல ஒய்ஃப் வழுக்கி விழுந்துட்டாங்கன்னு வச்சுங்க, முதல்ல புருஷன் சிரிச்சுட்டு தான் தூக்கி விடுவார். குழந்தைங்க சிரிச்சுட்டு தான் கரெக்டா எடுத்தாங்க. ஆமா இந்த வர அந்த பிள்ளை பாப்பா சிரிக்கிறான், ஏமா இப்படி போய் விழுந்திருக்க. அந்த அம்மா எப்படி இருக்கும், காப்பாத்திரின்னு இப்படி இருக்கும். ஏமா அப்படி விழுந்து எந்திரிமா. அந்த அம்மா சொன்னேன், எந்திரிக்க தெரிஞ்சா நான் எந்திரிக்க மாட்டேன், தூக்கி விடுறீங்க. பைக்கில் எவனா ஒருத்தர் வேகமாக போய் விழுந்துட்டா பின்னாலேயே போகிறவன் சொல்கிறான், எனக்கு தெரியும் சார் அவன் விழுவான்னு. ஏண்டா இது உனக்கு ஒரு சந்தோஷமாடா, அவ்வளோ வேகமாக போனால் இவ்வளோதாங்க சந்தோஷம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் கோயிலுக்கு போகிறீங்க, செருப்பை கழட்டி விட்டுறீங்க, ஒரு ஃப்ரெண்டோட செருப்பு மட்டும் காணாமல் போயிடுது, மீதி 3 பேருக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? உண்மையா இல்லையா? எல்லாரும் கிண்டல் பண்ணுவோம், அது எப்படி உங்கள் செருப்பு மட்டும் எடுத்துகிட்டு போனேன். உடனே அவர் சொல்லுவார், என் செருப்பு தான் நல்ல செருப்பு, ஏங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே கேவலமான செருப்பு உங்களோட தான். அது அப்படி ஒரு கலாய்க்கிறது. அப்புறம் 4 பேர் குடும்பத்தோட சாப்பிட போகிறோம், கரெக்டாக ஒருத்தருக்கு மட்டும் அப்பளம் வைக்காமல் போயிட்டானா மீதி 3 பேருக்கு சந்தோஷமாயிடும். பார்த்தீங்களா, உங்களுக்கு அப்பளம் வைக்கல, எப்பயுமே எங்கள் அப்பாவுக்கு அப்பளம் கிடைக்காது, இது ஒரு விஷயமாடா. அந்த பையனுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், எங்கள் அப்பனுக்கு அப்பளம் கிடைக்கலங்கிறது. இவ்வளவுதான் வாழ்க்கையே. நான் தான் சொல்றேன், நீங்கள் பெரிய பெரிய விஷயத்தை நோக்கி ஓடி அது கிடைக்காமல் அல்லது கிடைத்தும் மகிழ்ச்சியே இல்லாமல் போவதற்கு சிறிய விஷயங்களை கவனித்து உங்கள் வாழ்க்கையை கொண்டாட்டமாக மாற்ற கற்றுக்கொள்ளுங்கள். என் அருமை விழுப்புரம் சொந்தங்களே, ஆரம்பிச்சு ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசினா கூட நீங்க யாரும் போகிற மாதிரி ஐடியா இல்லை. ஏன்னா அவ்வளோ அழகாக பேசுகிறீங்க. மரியாதைக்குரிய விழுப்புரம் மாவட்ட நிர்வாகத்திற்கு, ஆட்சித்தலைவருக்கும், தமிழ்நாடு அரசுக்கும், பபாசிக்கும் அடுத்த முறை, ஏன்னா 3 முறை நான் தனி பேச்சாளராகவே வந்து பேசியாச்சு. அடுத்த முறை எங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் பேசின பசங்களை, இளைஞர்களோட வந்து ஒரு அருமையான பட்டிமன்றம் நாங்கள் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ ரசிக்கிற சொந்தங்களை ஒரு 1 மணி நேரம் 1.25 மணி நேரம் மட்டும் ரசிக்க வச்சுட்டு போனால் எனக்கு மனசு ஆகாது. நல்லா, ஏன்னா இப்படியே ஒரு அப்ளிகேஷன் போட்டோன்னு வச்சுங்களேன், இது ஒரு அல்ப சந்தோஷம். அடுத்த வருஷமும் ப்ரோக்ராம் கன்ஃபார்ம். நான் சொல்றேன், அல்பத்தனத்திலேயே தான் மனுஷன் வாழ்றான், வேற எதுலையும். ஏங்க நம்மளால நமக்கு சுகர் இருக்கு, நம்ம பொண்டாட்டிக்கு சுகர் இருக்கு, குழந்தைங்க படிச்சு முடிச்சு வேலைக்கு போயிருச்சு, யாராவது ஸ்வீட்ஸ் கொடுத்தா வேண்டான்னு சொல்றீங்களா? இன்னைக்கு ஒரு நாள் சாப்பிடலாம், என்ன 1 கிலோவா? ஆனாலும் ஒரு சந்தோஷம், வாங்கிட்டு வந்து வீட்டிலேயே வச்சு பார்க்கறது. ஐயோ நல்லா இருக்கு மைசூர் பாக்கு. கடைசியில் அது கெட்டு போகிறப்ப எடுத்து பக்கத்து வீட்டுக்காரன் கொடுக்கறது. நான் அப்பயே கொடுக்கணும்னு நினச்சேன், இப்போ ஏன் கொடுக்குறீங்க? இன்றைக்கே எக்ஸ்பைரி டேட் முடியுது, இதுக்கு அடுத்த நாள் நீ சாப்பிட்டா நீ எக்ஸ்பைரி ஆகிடும், இருந்தால் இன்றைக்கே சாப்பிடும். அது முதல் நாள் கொடுத்தா என்ன, ஆனால் கடைசி நாள் வச்சுருந்து கொடுத்தா அது ஒரு சந்தோஷம், அது ஒரு அல்பப்படம். கரெக்டாக? புது ஃபோன் ஒருத்தன் வாங்கியிருக்கான், நம்ம ஃப்ரெண்டு கீழே போட்டு உடச்சிக்கிட்டான். வருத்தமா படுவீங்க? நியாயமா சொல்லுங்க. ரியல் ஸ்டேட்மெண்ட் தான், டிசில் தான். உடஞ்சோடனே புது போன் போச்சா, மனசாட்சியே இல்லாம பேசுவான் பாருங்க, அவன் பேர் தான் நண்பன். இவ்வளவுதாங்க சந்தோஷமே வாழ்க்கையில. பெருசா ஓடாதீங்க, சின்னதா ஓடுங்க, சந்தோஷமா இருங்க. இன்னும் இவ்வளவு நல்ல ரசிப்புக்கு மீண்டும் என் தமிழால் இதயம் நிறைந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சொல்ல நான் கடமைப்பட்டேன். இது எனக்கு மட்டும் இல்லை, யார் வந்தாலும் நீங்க ரசிப்பீங்க, யார் வந்தாலும் கை தட்டுவீங்க, யார் நல்லா பேசினாலும் கேட்பீங்கன்னு தெரியும். இந்த ரசனை விழுப்புரத்திற்கு கிடைத்த மாபெரும் சொத்து.